ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தா ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி எனக்கு கோல்டுடா, இன்னும் சரியாக மாட்டேனுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸை. அண்ட் எனக்கும் காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதனால வீடியோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் போடுறேன். ஓகே, ரெகுலராக வருமானு எனக்கு தெரியல. அண்ட் ஜங்குக்கோட பர்த்டே அன்னைக்கு நான் கண்டிப்பாக வந்து ஒரு ஏஜ் கேப் எஃப்எஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ருக்கேன் எபிசோட் வைஸ். அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் ஓகேடா, லெட்ஸ் கெட் இன் டு தி ஒன் ஷாட். அண்ட் இந்த ஒன் ஷாட்டோட நேம் ஃபோர்ஸ்டு மேரேஜ். எந்த இன்ட்ரோவுமே வேணாம், நம்ம டேரெக்டாக ஒன் ஷாட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அட் த வெட்டிங் ஹால், அம்மா நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் இல்லைம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா. அம்மா ப்ளீஸ்மா. வயன், இது உங்கள் அப்பா எடுத்த முடிவு, எங்களால் எதுவும் பண்ண முடியாது. உனக்கு என்ன, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன வந்துச்சு? அம்மா இதை நான் அவங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? எனக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்குமா, எனக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்கு. என்ன வயன், உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன? இல்லைம்மா, எனக்கு அவனை பிடிக்கலை. ஏன் பிடிக்கல? அவர் நல்ல வெல் செட்டில் ஃபேமிலி, அவரோட பையன் தானே. உனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும்? நானும் பார்த்துட்ருக்கேன், பிடிக்கல என்ன பிடிக்கல? அவர் பையனை கல்யாணம் பண்ணிட்டா உனக்கும் பாதி வலுத்து வந்துடும், புரியுதுல? அம்மா நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்கம்மா. ஆமாம் வயன், நீ ஒத்துக்கலைன்னா அதுதான் பண்ண முடியும். உனக்கு என்னன்னு சொல்லு, ஒரு ப்ராப்பர் ரீசன் சொல்லு. நான் கண்டிப்பாக நான் நிறுத்துறேன். சொல்லு. அம்மா நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். ஓ, அதான் கல்யாணம் நேரம் வந்துடுச்சுல, இனி இந்த பையனை மறந்துட்டு உனக்கு ஹஸ்பண்டை வர போகிறவங்கள லவ் பண்ணிக்கோ. அம்மா ஏம்மா அப்படிலாம் பேசுகிற? நீ தானம்மா கேட்ட ஒரு வேலிடான ரீசன் இருந்தால் ஸ்டாப் பண்ணிடுவேன்னு. போம்மா, போய் ஸ்டாப் பண்ணுமா. என்னால் முடியாது வயன். என்ன நினச்சிட்டு இருக்க நீ? அவனையாச்சும் கூப்பிட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்ப? அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை அரேஞ்ச் பண்ணாரு தெரியுமா? உன்னை நல்லா வெல்த்தான ஃபேமிலியில் கொடுக்கணும்னு அவர் யார் காலில் விழுந்திருக்காரு தெரியுமா? போதும், இதுக்கு மேலே அவங்க அப்பா கிட்ட போய் கல்யாணத்தை நிறுத்த போகிறேன் அப்படி இப்படி ஏதாச்சும் சொன்னேன்னு வச்சுக்கோ வயன், அவ்வளோதான். நீ அவனோடையே போன்னு சொல்லிட்டு நானும் உங்கள் அப்பாவும் உன்னை வீட்டை விட்டு வெளில துரத்திடுவோம். முடிவு பண்ணிக்கோ, நாங்கள் வேணுமா அவள் வேணுமான்னு. கேலிக்ஸ், நீ எங்கே இருக்க? தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போயிடு கேலிக்ஸ். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவரு கூட நான் எப்படி மேரேஜ் பண்ணிவிட்டு வாழுவேன்? ஸோ இந்த சைடு வியோட பாவம், கல்யாணம் பண்ணி தொலைச்சாதான் சொத்து வருமாமே. எங்கள் அப்பாங்காரனுக்கு வேறு வேலை மாதிரி இல்லை, எல்லா பொண்ணுங்களையும் பார்த்துட்டு அப்படி இப்படின்னு தெரிஞ்சால் பொறுக்காது அவனுக்கு. கல்யாணம்னு ஒன்று இது பண்ணிட்டா நோயின்னு எங்கே போகிறீங்க, எங்கே இருக்கீங்க, வருவீங்களா, சாப்பிடுவீங்களா, எப்போ வருவீங்க, நானும் சேர்ந்து சாப்பிடணும். ஐயோ பல்ல டென்ஷனு. இல்லை எங்கள் அப்பாங்கார வேறு கல்யாணம் பண்ணிட்டா 3 months அப்புறம் தானே டிவோர்ஸ் பண்ணும். எவன்னு வேற தெரிலையே, அவன் மூஞ்ச பார்த்துட்டு இருக்கணுமா? நான் வேற சும்மா இருக்க மாட்டேன். நைட் டைமில் சும்மாவே ட்ரக்ஸ் அடிக்கும் போது அப்படி இப்படின்னு தோணும். அறவன் நல்லா இருந்தால் சரிதான். சீக்கிரமாக இந்த சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்ததும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு அவளை கழட்டி விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வியோ அந்த வெட்டிங் ஹாலில் உட்காந்து நினச்சிட்டு இருக்கான். ஸோ அட் த மோமெண்ட் நீங்கள் 2 பேரோட என்ட்ரி. ஸோ வி இந்த சைட்லேருந்து வர்றோம், நீங்கள் வீக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து வர்றீங்க. ஸோ 2 பேர் இன்னும் ஒருத்தவங்களோட மூஞ்சி ஒருத்தவங்க பார்த்துக்கல. ஸோ அட் லாஸ்ட் அந்த ரிசப்ஷன் மேடையில் போய் உட்காடுறீங்க. ஐயோ யாருன்னு தெரியலையே. கேலிக்ஸ், இப்போயாச்சும் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுடா. அவனுக்கு எஞ்சி கேட்குறேன் கேலிக்ஸ். ஐயோ காட், தயவு செஞ்சு கேலிக்ஸ் அனுப்பி வச்சிரு. ஹெவன் தெரியலையே, இப்போ ஆன் உட்காந்து மூஞ்சியும் பார்க்க முடியாது. யாரடி நீ? இவனுங்க வேறு. சீக்கிரம் ரிங்க தாங்கடா, போட்டுட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். இவனுங்க வேறு என்னத்தை போட்டு நொக்கின்னு. அப்போவேயோட அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, ஒன்று மறந்தாலும் உன் பேருக்கு எதுவுமே வராது. நீ அப்படியே பொறுக்கி மாதிரியே பொறுக்கிட்டே திரிஞ்சிரு. இந்த குடும்பத்துலேருந்து ஒன்று வெளியாக்கிடுவேன், புரியுதுல? அப்பா எனக்கு அதெல்லாம் தெரியும், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இங்கே வந்து மரியாதை இல்லை. நம்பி ஒருத்தி வந்திருக்காடா, அவளையாச்சும் ஒழுங்காக வச்சுக்கோ. அப்போ நீங்கள் தயாங்க திரும்பி பார்க்குறீங்க. ஸோ தயாங்க உங்களை பார்க்குறான். நல்ல ஃபிகராக தான் இருக்கா. மாடனாக இருந்தால் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்?
அவன் இவர்கிட்ட சொல்லி பார்க்கலாமா? இந்த கல்யாணம் வேணாம் நிப்பாட்டிடலான்னு சொல்லி பார்க்கலாமா? சொல்லுவோம், கண்டிப்பாக சொல்லுவோம். ஹலோ மிஸ்டர். யாரடி எவ்வளோ கூப்பிடுறாளே? எவனு தெரியல, நேற்று இருந்துருந்தேன் அவளா? யாரை கூப்பிடுறாங்கடி? ஹலோ ஹலோ மிஸ்டர். இல்லையே, நம்ம இருந்தால் இவ்வளோ கம்மியாக கூப்பிட மாட்டாளே. எங்கேயும் இந்த சவுண்டு கேட்குதே. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீயை டச் பண்ணி கூப்பிடுறீங்க. ஓ நீ ஆடி சொல்ல, என்ன வேணும் உங்களுக்கு? இந்த மேரேஜில் இஷ்டம் இருக்கா? இப்போ நீ கேட்குறது எப்படி மாடி இருக்கு? நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் எல்லாத்தையும் கழட்டினதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு இஷ்டம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னடி நினச்சிட்டு இருக்க? பண்ணி தான் ஆகணும். எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. கொஞ்சம் நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்டுறதுக்கு இது என்ன ட்ரெயினா பஸ்ஸாடி? ட்ரெயினை கூட நிப்பாட்ட முடியாதுல்ல. பஸ்ஸா என்ன? அதெல்லாம் முடியாதுடி. மூட்டை உட்காரு. என்ன ஒரு இவ்வளோ அரகண்ட்டாக இருக்காரு. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அப்பா கிட்டே என்னால் சொல்ல முடியாது. மூட்டை உட்காருடி. சும்மா நொக்கி நோயின்னு இப்படி ஃபேஸை வச்சுட்டு இருக்காது. என்ன உட்காரு மூடிட்டு. வேறு வழியே இல்லையா? கேலக்ஸ் நீ எங்கே தான் இருக்க? இல்லை எங்கள் அப்பா உன்னை தூக்கி வச்சுட்டாரா எங்கேயும்? அப்போ கேலக்ஸோட பாவ் நேரம் அவளுக்கு மேரேஜ் நடந்துகிட்ருக்குல்ல மச்சான். உண்மையாக தானே லவ் பண்ண, பொய்யாலாம் லவ் பண்ணல. ஆனால் அவங்க அப்பாங்கார வந்து கண்ணில் காசை காட்டினதும் காதல் கண்ணுக்கு தெரில மச்சான். காதல் கண்ணுக்கு தெரில. அதான் காசை வாங்கிட்டு இருந்துட்டேன். அவன் நினச்சிட்ருப்பா கேலக்ஸ் வருவான், அவன் சொன்னானே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவான், வருவான்னு. அவன் முக்கியமாக காசு முக்கியமா? காசு தானே மச்சான் முக்கியம். ஆனால் அவளை எனக்கு பிடிக்கும் மச்சான். அவளை எனக்கு பிடிக்கும் மச்சான். எதுக்கு இப்போ குடிச்சிட்டு வளரிட்டு இருக்க கேலக்ஸ்? இல்லை மச்சான், அவளை உண்மையாக தான் லவ் உண்மையாக பண்ண மச்சான். ஆனால் எனக்கு காசு தேவைப்படுதுல. காசு அதான் மச்சான். அதான் சந்தோஷமாக தானே சந்தோஷமாக இருப்பா. பணக்கார பையனை கல்யாணம் பண்ண போகிறாள்ல. கேலக்ஸ்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். நானும் அப்படியே ஃபாரின் போயிடுவேன். நாள் நின்று போயிடுவேன் மச்சான். அதுக்கெல்லாம் அவளை தூரமாக எங்கேயாச்சும் நின்று பார்க்க முடிஞ்சா பார்த்துட்டு போயிடுறேன். ஆனால் வெயிட் பண்ணுவாளே மச்சான். ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கப்புறம் நினைக்க மாட்டா மச்சான். நினைக்க மாட்டா. கேலக்ஸ் அப்பா தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பாரு. எனக்கு நல்லா தெரியும். ஏண்டி உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? சும்மா இங்கே உட்காந்து மூக்கடிச்சிட்டு இருக்காதடி. அப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணிட்டேன்னு நினைக்க போகிறானுங்க. பொத்திட்டு அமைதியை கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உட்காரு. என்ன நான் அழுகிறது உங்களுக்கு என்ன? ஒன்று உங்களோட கண்ட்ரோலில் நான் கிடையாது. உங்கள் பேர் கூட எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா ஃபோர்ஸ் பண்ணுறாங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் உங்களை மேரேஜ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் மட்டும் ஒன்று பிடிச்சி போய் மேரேஜ் பண்ணேனாடி? உன் முகரையவே நான் இப்போ தான் பார்க்குறேன். ஹேருக்கு ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது நீ. ஹாய் மூடிரு. இல்லை, நீங்கள் உங்கள் ஆட்டிடியூடை காட்டினீங்கன்னா நான் என்னோடய ஆட்டிடியூடையும் காட்ட தான் செய்வேன். அப்போ உங்களோட அப்பா வயன் இங்கே என்ன பேசிகிட்டு இருக்க? அவருக்கு மரியாதை கொடுத்து பேசு. இனிமே அப்பா முறையில் உன்னோட ஹஸ்பண்ட் தான் இனிமேல் எல்லாம் உனக்கு. அப்பா தயவு செஞ்சு அவனை என் ஹஸ்பண்டுன்னு சொல்லாதீங்கப்பா. வயன் நீ என்ன தான் சொன்னாலும் இனிமேல் அவன் தான் உன்னோட ஹஸ்பண்ட், புரியுதுல? இதில் மட்டும் நீ ஏதாச்சும் பண்ண அப்புறம் அப்பாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாதுமா. உயிரோடவே பார்க்க முடியாது. அப்பா ஏன் பாப்பெல்லாம் பேசுகிறீங்க? உங்கள் பொண்ணோட சந்தோஷம் உங்களுக்கு முக்கியமாக தெரியலையா? எனக்கு தெரில வயன், தெரில. அப்பா சொல்கிறது கேட்டு இருக்கிறதுனா இல்லைனா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இப்போவே எழுந்து போ, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஆனால் திரும்பி அப்பா நீ வந்து நிற்கும் போது அப்பா இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன் வயன், ஓகேவா? சொல்லு, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் வயன். சொல்லு. என்ன எல்லாரும் இப்படி மிரட்டுறாங்க? அப்பா ஏன்பா? பொண்ணோட சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் நீயும் ஏன்பா இப்படி ஆயிட்ட? நான் கேலக்ஸை லவ் பண்ணுறேன்ப்பா. அவன் எனக்கு வெயிட் பண்ணுவான்ப்பா. வர்றேன்னா ஆனால் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. வயன் கண்ணை தொடச்சிட்டு நெல், இல்லை அப்பா போயிடுவேன். வேண்டாம்ப்பா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு வியோட பக்கத்தில் இருக்கீங்க. ஸோ அப்போ மேரேஜ் ஸ்டார்ட் ஆகிடுது. சில ப்ராமிஸ் எல்லாம் வாங்கிட்டு 2 பேரும் வெட்டிங் ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க.
ஸோ மேரேஜ் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தாயாங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து கிஃப்ட் தராங்க. என்ன மச்சான் டெய்லி ஒன்றுன்னு அலைஞ்ச? ஏய் நான் எங்கட ஹேர் அலைஞ்சேன்? நான் அலைஞ்சேன், அவளுங்களாம் வருவாளுங்க, மேலே வந்து விழுவாளுங்க. அதான் மச்சான் டெய்லி ஒன்று. இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக உன்னோட தான். இந்த ஒன்னோட தான் மச்சான். பார்க்க நல்லா தான் இருக்கா, இருந்தாலும் திமுறை ஹேர் அவளுக்கு போக மாட்டுது. அடக்கணும், அடக்கி இவளுக்கு காட்டணும் மச்சான். என்ன எதிர்த்து பேசுகிறா? அவங்க அப்பாங்க சரியாக வளர்க்கலன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பையன் நல்லாதடி, கேலிக்ஸ் வந்துடுவான்னு நினச்சோம். ஆனால் அவன் வரலை. நீ நீ ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கோ. இதுதான் உன் டெஸ்டினின் கடவுள் உன்னோட ஃபேட்டை எழுதியிருக்காரு போல். நீ நீ அக்செப்ட் பண்ணி தான் பையன் ஆகணும். வேறு வழி இல்லை உனக்கு வேறு வழி இல்லடி. ஆமாம் லூனா, இதுதான் என்னோடய ஃபேட்டுன்னு நினைக்கிறேன். சரி விடு லூனா, விடு. என்னோடய வாழ்க்கை எப்படியே போயிடும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாள்? 3 months தானே. அப்புறம் 2 பேரும் டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சுக்குவோம். அண்டு இவர் எனக்கு பார்த்தாலே பிடிக்கல. ரொம்ப இதோ தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. தாவா பேசிட்டு என்ன சொல்கிறா பத்தியாடா? இப்போ கூட பாரு, எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை லூனா, எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை. எங்கள் அப்பா ஃபோர்ஸ் பண்ணனால தான் அவரை நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா அவர் எனக்கு பிடிக்கல லூனா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. மச்சான் இங்கே பாரு, ஏதோ நான் ரொம்ப அவன் மேலே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு. இவளெல்லாம் என் தலையில் கட்டியிருக்கானுங்க பாரு. அவனுங்களை சொல்லணும், நிம்மதியாக சொத்து எடுத்துருந்தேன், என் அப்பாங்கார சொத்து தரமாட்டேன், ஹேரு தரமாட்டேன்னு சொல்லி இவன் தலையில் எனக்கு கட்டி வச்சிட்டான். இனி இவளை வச்சு என்ன பாடுபட போகிறனோ தெரில மச்சான். அதுவும் ஒரு வீட்டில் தனியாக இவ கூட இருக்கணும். சே, நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குது மச்சான், ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஆண்டனி தயாங்கோட ஃப்ரெண்டு, அப்போ நான் என்ன கம்பெனி கொடுக்கட்டா மச்சான்? மச்சான் இது என் பொண்டாட்டி, கம்பெனி கொடுக்குறேன் ஹேரி கொடுக்குறேன்னு வந்தேன்னு வச்சுக்கோ, ட்ரௌசரை உருவி விட்டுருவேன். அப்புறம் ஆட்டிட்டு தான் நீ போகணும். மச்சான் பாரு, இவ்வளோ நேரம் திட்டுனா பொண்டாட்டின்னு வரும்போது மட்டும் நீ வாயை மூடுறா, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறீங்க 2 பேரும். அப்போ 2 பேரோட அம்மா அப்பாவும் வர்றாங்க. ஸோ 2 பேர்கிட்டையும் பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறீங்க. ஸோ 2 பேரோட அம்மா அப்பாவும் 2 பேரையும் தனியாக கூப்பிடுறாங்க. வயன், நாங்கள் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அப்போ நீங்கள் மூஞ்ச திருப்பிட்டே எப்படி இல்லாமல் இருக்கும்? பிடிக்காத ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கல்லம்மா. அப்பா உங்களை சொல்லணும், என் டெஸ்டினி தானே. ஆனால் ரொம்ப நாள் தான் அவர் கூட நான் வாழ மாட்டேன்ப்பா. வயன், இந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருந்தேன்னா என்னையும் அம்மாவையும் நீ உயிரோடவே பார்க்க முடியாது வயன். மிரட்டுறீங்களாப்பா? மிரட்டுறீங்க? சரிப்பா, நான் அவர் கூட இருந்துக்கிறேன். இந்த சைடு வியோட அம்மாப்பா, டேய் இனிமேலாச்சும் குடிக்காமல் சிகரெட் அடிக்காமல் ட்ரக்ஸ் அடிக்காமல் இரு. என்ன ஐயோ அப்பா, அதெல்லாம் கஷ்டமாச்சே. உனக்குன்னு ஒரு குழந்தை வரும்போது மட்டும்தான் நான் எழுதி வைப்பேன் என்னோட எல்லா ஷேர்ஸையும், புரியுதுல? எனக்கு குழந்தையா? அப்பா என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணாதீங்க, இப்போ குழந்தை பிறந்தாங்கிறீங்க. என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாது. கல்யாணம் பண்ண சொன்னீங்க, நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டேவே நீங்கள் எனக்கு அந்த ஷேர்ஸை எழுதி வைக்கணும். மிஸ்டர் கிம் தயாங், அவனோட அப்பன் நான், உன்னை விட ஜித்து, புரியுதுல? மூடிட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய். அப்போ தயாங்க ரொம்ப கோவமா அவன் கையை பஞ்ச் பண்ணிட்டே, அவனுக்கு வேலை மாதிரி இல்லைல்ல, ஷேர்ஸ் எழுதி தர மாட்டானாமே. பார்த்துறேன்டா, நான் ட்ரக்ஸ் அடிப்பேன், ட்ரிங்க்ஸ் அடிப்பேன், சிகரெட் அடிப்பேன், உன்னையும் அடிப்பேன், தேவைன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட மரியாதையெல்லாம் பேசிட்டு போகிறான். அப்போ 2 பேரையும் கூப்பிடுறாங்க. வயன், அங்கே போய் நல்லபடியாக நடந்துக்கணும். என்ன தயாங்கோட மனசு புரிஞ்சு நடந்துக்கணும். அப்போ நீங்கள் மனசுக்குள்ளேயே, ஆமாம் நான் மட்டும் எல்லாரோட மனசு புரிஞ்சு நடந்துக்கணும், ஆனால் யாருமே என்னோட மனசு புரிஞ்சு நடந்துக்க மாட்டீங்கல்ல. இதுதான் என் ஃபேட், இதுதான் என் டெஸ்டினி அப்படின்னு நீங்களாம் நினச்சிக்கிறீங்க. ஸோ அந்த சைடு தாயாங், நான் நைட் நான் ட்ரிங்க்ஸ் அடிப்பேனே, அடிச்சுட்டு இவளை அடிக்காமல் இருந்தால் சரிதான். அப்புறம் நான் அவன் மேலே கையை வச்சு அவங்க அப்பங்கார என்கிட்ட சண்டைக்கு வந்து ஐயோ தாயாங்கா நீங்கள் ஒரு நாள் மட்டும் கண்ட்ரோலாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்போ உங்களை பார்க்குறான் காரில் ஏறுறதுக்கு முன்னாடி. டி குழந்தை பெத்தரியா? என்ன லூஸா தாயாங், இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்து குழந்தை பற்றி தரியான்னு கேட்குற? எனக்கு தெரியாது டி, வேணும்னே வேணும், எனக்கு குழந்தை வேணும்.
உன் குழந்தை இல்லடி, என் குழந்தை. உன் மூலியமாக ஒரு குழந்தை வேணும், அவ்வளோதான். அப்புறம் டேட் பிரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அவன்கிட்டே போனேன், அவள்கிட்டே போய்க்கிறேன், என் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன். என் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன். அப்போ தானே எங்கள் அப்பாங்கிற சொத்தை எழுதி வைப்பானா? ஐயோ வயன், என்ன இருக்க அவனோட நிலைமை இன்னும் மோசமாயிட்டே இருக்கு. குழந்தை வேணுங்கிறாரு. இவரை தொடவே கூடாது, அவரை என்ன தொடக்கூடாதுன்னு நினச்சா என் காடு இப்படி பண்ணியிருக்காரு. ஏய், அதெல்லாம் பேசாமல் வண்டியில் ஏறிடி. முடிக்க வேண்டிய வேலை நிறையா இருக்குது. அவள் தயங்க வண்டியில் ஏறிட்டான், நீங்களும் வண்டியில் ஏறிட்டீங்க. உங்கள் அம்மா அப்பா பார்த்து அழுகிறீங்க. அப்படியே அந்த காரும் மூவ் ஆன் ஆக்கி போயிட்டுருக்கு. அது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட். அதில் 17th ஃப்ளோரில் தான் உங்களோட வீடு. இல்லடி, இல்லவா? என்னை தூக்கிட்டு போகணுமா என்ன? இல்லவா? வீட்டுக்குள்ளே கூப்பிட்டேன். இங்கேருந்து மேலே போகணுண்டி, லிஃப்ட்டுக்கு போகணும். ஏறு, 17th ஃப்ளோர் தான் என்னோட வீடு. வர்றேன். அப்போ தயாங்க பார்க்குறான். நல்லா தாண்டி இருக்க, நல்லா தான் இருக்க, நல்லா கொழுக்கு மொழுக்குன்னு. நல்லா தான் இருக்க. தயாங் ப்ளீஸ், என்னை இப்படி பார்க்குறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. எனக்கு அருவருப்பாக இருக்குது. என்னடி? என்னை பார்த்தா அருவருப்பாக இருக்கா? சொல்றி, என்னை பார்த்தா அருவருப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே உங்களோட கழுத்தை பிடிக்கிறான். சொல்றி, சொல்லு, என்னை பார்த்தா உனக்கு அருவருப்பாக இருக்காடி? நான் அருவருப்பு மயிரா அவன் அருகேன், சொல்லு. நான் இருக்கேன் நாடி அருவருப்பு மயிரா? நான் சொல்லலை. ப்ளீஸ் தயம், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. என்னால் மூச்சு விட முடியல. என்னை விட்டுருங்க தயம், என்னை விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் சொன்னதும் தயம் கையை எடுத்துடுறான். அட் லாஸ்ட் லிஃப்ட்டு ஓப்பன் ஆகுது. தயங் முன்னாடி போகிறான். ஸோ நீங்களும் அப்படியே அவனோட டியர்ஸை வைப் பண்ணிட்டு அவன் பின்னாடியே போகிறீங்க. ஹோமை திறந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். ஸோ நீங்களும் போகிறீங்க. எங்கே என்ன பண்ணுறது ஒன்றுமே உங்களுக்கு புரியல. அவங்களோட ரூம் எங்கே இருக்குது எதுவுமே உங்களுக்கு தெரியல. பட் உங்களோட லக்கேஜ் எல்லாம் ஆல்ரெடி கொண்டு போய் அங்கே வச்சிட்டாங்க. ஏய், என்னடி பார்க்குற? ட்ரிபிள் பெட்ரூம் தான். நீ ஒரு மூலையில் இருக்கணும், நான் ஒரு மூலையில் இருக்கணும். புரியுதுலடி? அப்புறமா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் ஒரு பெட்ரூமில் இருப்போம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு ஒரு பெட்ரூம் டி. அப்புறம் நீ போயிடுஎன்ன? நீ லாஸ்ட்டாக எங்கேயோ போய் தொலைஞ்சிரு. அது எனக்கு தேவை மாதிரி இல்லை இப்போது. இங்கே பாருடி, எங்கள் அப்பங்கார அவங்ககிட்ட என்னத்த சொல்லி வச்சாங்களாம் எனக்கு தெரியாது. ட்ரக்ஸ் அடிப்பேன், ட்ரிங்க்ஸ் அடிப்பேன், சிகரெட் அடிப்பேன். எனக்கு வாழ்க்கையிலே பிடிச்ச 3 விஷயம் இது மட்டும்தான். அப்புறம் அப்பப்போ பொண்ணுங்க கூட இப்போ எல்லாம் பண்ணுவேன். புரியுதுலடி? எங்கள் அப்பாவுக்கு இவரை விட்டால் வேறு ஆளே கிடைக்கலையா? இவ்வளோ கெட்ட பையனை எனக்கு கட்டி வச்சுருக்காங்க. இல்லை, அவங்க என் அப்பா அம்மாவே இல்லை போல், மூளை இல்லாமல் எதுவும் பண்ணியிருக்காங்க. இப்படி நீ இருக்கிறதுக்கு நீ செத்துடலாம் என். அப்போ நீங்கள் தாயாங்க பார்த்து இதெல்லாம் நீங்கள் அடிச்சுக்கோங்க, ஆனால் என் முன்னாடி வேணாம். என்னடி உங்ககிட்ட பெர்மிஷன் மாதிரி கேட்கல, நீ அடிச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு. நான் அடிப்பேன், அவ்வளோதான். அதை மட்டும் சொன்னேன், சரியா? ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன், நாட் அ பெர்மிஷன். அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ. முன்னாடி அடிக்கக்கூடாதா? எங்கள் பாரடி இங்கே தான் உட்காந்துருப்பேன். அந்தோடனே சரக்கு ஸ்மெல் வந்துருக்குமே. இந்த ஹாலில் தான் உட்காந்துருப்பேன். இந்தோ அங்கே அந்த சிகரெட்டு அங்கே இருக்குல்ல, அங்கே தான் உட்காந்து பிடிப்பேன். நல்லாயிருக்கும்டி வியூவு. சன்செட் ஆகும்போது சூப்பராக தெரியும்னே. பாரு பார்த்துரு நாளைக்கு. அண்டு அங்கே பாரு ஃபுல்லாக ட்ரிங்க்ஸாக இருக்கா. அதான்டி என் சொர்க்கமே அதுதான். அதை விட மேலே சொர்க்கம் காட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை ஓப்பன் பண்ணுறான். அது குட்டியான ஒரு ரூமாக இருக்குது, டைனியாக. ஸோ அது ஃபுல்லாமே ட்ரக்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் டக்குன்னு உங்களோட மூக்கை பொத்திக்கிறீங்க. தான் என்னடி மூக்கை பொத்துற? எரிச்சல் டேஷ் ஆகுதோ இல்லை ஸ்மெல்லு வருதா? ஓட்டு விட்டாடி உனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வர்றான். தயாங் ப்ளீஸ் என்னை விட்டுரு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. அப்போ தயாங் உங்ககிட்ட வர மாதிரி அப்படியே அந்த ரூம்குள்ளே போயிடுறான். போயிட்டு கதவை சாத்தினவன் தான், அவன் இன்னும் திறக்கவே இல்லை. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அட்லாஸ்ட் உங்களோட சூட்கேஸ் எல்லாம் ரூமில் இருக்குது. ஸோ அந்த ரூமுக்கும் போய் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு ஷார்ட்டான ஒரு கெவுன் போட்டுக்கிறீங்க, உங்களுக்கு கம்ஃபர்டான ஒரு கெவுன். அது எப்படின்னா மேடப் ஆஃப் காட்டன். ஸோ காட்டன் கெவுனில் உங்கள் நீஸ்க்கு கொஞ்சம் கீழே வர இருக்கும். அண்ட் ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கீங்க.
ஸோ அப்படியே வெளியில் வந்துட்டு ஹாலில் டிவி அண்ட் சோஃபா இருக்கும். சோஃபா பக்கத்தில் ஒரு டீப்பாய் இருக்கும். ஸோ நீங்களும் ரிமோட் எடுத்து ஆன் பண்ணிவிட்டு அந்த டீப்பாய் மேலே அப்படியே படுத்துடுறீங்க. ஸோ டிவி பாட்டில் அந்த சைடு ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பாட்டில் எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஒரு 8 o'clock 8:30 இருக்கும். அப்போ தயாங்கோட ரூம் டோர் ஓப்பன் ஆகுறத பார்த்து நீங்கள் டக்குன்னு எழுந்துக்கிறீங்க. ஸோ அவன் வர்றான். ஏ நீ யாரிடி? ஆ சொர்க்கம் மதுவில்லை யாஹு யாஹு. ஐயோ இவர் குடிச்சிருக்கார் போலே. நான் இப்போ என்ன பண்ணட்டும்? போச்சு, காருக்குள்ளே குழந்தை வேணும்னு கேட்டார். ஐயன் இப்போ என்ன பண்ண போகிற? ஏ பசிக்கும்லடி எனக்கு பசிக்குதுடி. ஒரு 3 half பால் போட்டு வரியா? நான் போட்டு வரேன் தாயம், நான் போட்டு வரேன். போடி 3 half பால் என்ன தனித்தனியாக போடே. எங்கள் அம்மா கறி மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றி விட்டுறாத. நான் போட்டு வரேன் அப்படின்னு நீங்களும் half பால் போடுறதுக்காண்டி போகிறீங்க. கிச்சனுக்கும் போய் அவன் கேட்ட half பாயிலே போட்டுக்கிறீங்க. அண்ட் பக்கத்தில் ப்ரெட் இருக்குது. ஸோ நீங்களும் ப்ரெட் சாண்ட்விச் மாதிரி சேர்ந்து சாப்பிட்டுக்கிறீங்க. என்னடி நீங்கள் இவ்வளோ நேரமாக என்ன சீக்கிரம் வர தெரியாதா? எல்லாத்தையும் அப்படியே எனக்கும் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன். ஏண்டி சாப்பிட்லன்னா என்ன உடம்பு குறைஞ்சிருமா இல்லை பின்னாடி குறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை டச் பண்ண வர்றான். என்ன விடுங்க, எங்க வாடி எங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு half பாயில் சாப்பிட்றான். அட் லாஸ்ட் பிளேட்டே எடுத்து கீழே வீசிடுறான். ஸோ அவங்க பக்கத்தில் வர்றான். டி எனக்கு தெரியுமான்னு தெரிலையே, குழந்தை பத்துக்கிறதே உனக்கு கஷ்டம்டி, ஆனால் எனக்கு ஈஸி. வலி உனக்கு தான், ஆனால் கெயின் எனக்கு. எப்படி பெட்ரூம்லையா இல்லை எங்கேயா ஆடி? ரிமோட்டை ஆன் பண்ணால் போதும்டி, கர்டன்ஸ் க்ளோஸ் ஆயிரும். நல்லா அவனுக்கும் தெரியாது, பைனாக்குலர் வச்சு பார்த்தாலும் தெரியாதுடி. அதான் என்னை விட்டுருங்க, எனக்கு குழந்தைலாம் வேண்டாம். நான் 3 monthsல அவனை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். நானும் அதில் தாண்டி இருந்தேன், டிவோர்ஸ் பண்ணிடலாம் தான் இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பங்காரன் மூலியமாக குழந்தை வந்தால் தான் சொத்தை எழுதி வைப்பேன்ட்டான். ஆனால் சொட்டா என்கிட்ட நான் போய் சொல்ல முடியுமாடி? அவளுக்கு என்ன பிடிக்கலையா டேடிஜி எனக்கு கல்யாணத்தை வேண்டாம் நிப்பாட்டின்னு சொல்ல முடியுமாடி? நீயே சொல்றீ, சொல்ல முடியுமா என்ன? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஆனால் எப்படி சொல்லிடலாம்? இல்லை அவளுக்கு குழந்தை பெற்றுக்க முடியாதா? அப்படி எப்படி சொல்லிடலாம்? ஓ நல்லா இருக்கேடி, ஆனால் எங்கள் அப்பங்காரன் ஜித்துடி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருவான். எங்கள் அப்பங்காரன் ஜித்துடி. இல்லடி நான் பக்கத்தில் வர்றேன், எனக்கு இதெல்லாம் நின்று பேசுறது, பக்கத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்துலேயே வர்றான். தயங்க நான் விட்டுரு தயங்க ப்ளீஸ் தயங்க வேண்டாம் தயங்க, ஒரே ஒரு கிஸ்ஸடி. அப்புறம் எல்லாம் நாங்கள் எல்லாம் மறந்துடுறேன்டி. ஆனால் எனக்கு மறக்காது தயாங். நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க, ட்ரக்ஸ் எடுத்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு மறந்துடும். ஆனால் எனக்கு காலையில் ஆனாலும் மறக்காது தயாங். அவங்கள கெஞ்சி கேட்குறேன். ஐயோ கெஞ்சாதடி, கொஞ்சம் டயத்தில் என்னடி கெஞ்சிகிட்டு இருக்க அப்படின்னு அகைன் அவங்க பக்கத்தில் வர்றான். ஸோ அட் லாஸ்ட் உங்களை வாலில் லாக் பண்ணிட்டான். என்னடி போய் குளிச்சுட்டு வந்தியா என்ன? இந்த நாமடி அண்டி குளிக்காமல் எப்படியே இருக்கேன், என் மேலே ஸ்வெட் ஸ்மெல் வருதா என்ன? இல்லை 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 சிகரெட் ஸ்மெல்லும் அந்த அந்த கேவலமான ட்ரக்ஸோட ஸ்மெல்லும் தான் வருது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க. என் மனசுக்குள்ளே ஏதோ நினைக்கிறடி, நாற்ற முடிச்ச மாதிரி நாறுதுன்னு. இல்லை தாயா நீ பையன் இவர்கிட்ட பார்த்து பேசு, இல்லைன்னா அவர் இப்போ இருக்க நிலமையில எனக்கு கொண்டாலும் கொன்றுவார். சொல்றி சொல்லு. இல்லை அதெல்லாம் எந்த ஸ்மெல்லும் வரல. ஓ அப்போ சரிடி, டேரக்டாக ரூமுக்கு போயிடலாம். நான் கூட குளிக்கலான்னு நினச்சேன், எனக்கு தான் ஸ்மெல்லு வரல, டேரக்டாக ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாயா உங்களை தரன்னு இழுத்துட்டு கையை இழுத்துட்டு போகிறான். ஸோ நீங்கள் அட்லாஸ் கையை தட்டி விட்டு ஓடுறீங்க. இல்லடி நான் ஸ்டடியாக இல்லடி, விட்டு ஜனா நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்திட்டே வர்றான். ஸோ நீங்களும் அப்படியே ஓடிட்டே இருக்கீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸோட பின் சைடு பிடிக்கிறான். அப்படியே அந்த பின் சைடு ட்ரெஸ் அப்படியே கிழிஞ்சு வந்துடுது. அவங்க இன்னர்ஸோட பேக் சைடு எல்லாம் அப்படியே தெரியுது. உங்களை பிடிச்சி அப்படியே ஹக் பண்ண மாதிரி நிற்கிறான். அண்ட் உங்களை வாலில் பின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக அப்சஸ்டாக கிஸ் பண்ணுறான். ஓடுறியாடி ஓடுறியா?
எனக்கு பொண்ணு கிடைக்கலடி, இந்த நைட்டுக்கு அவள்கிட்டயாச்சும் போயிடுறேன், எனக்கு கிடைக்கலடி, விடாத என்ன விடாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப அப்சஸ்டாக கிஸ் பண்ணிட்டு அங்கே பைட்டும் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு பெயின் தாங்கவே முடியல. அட்லாஸ்ட் உங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக அப்படியே கிழிச்சு வீசிடுறான். தயங்க என்னை விட்டுரு தயம், நான் உனக்கு எஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுரு தயம், என்னை விட்டுரு. அவன் அப்படியே உங்கள் லிப்ஸ் பக்கத்தில் வந்து ஸோ லிப்ஸில் லைட்டாக ஒரு சின்னதாக கிஸ் பண்ணிட்டு எப்படி இடுவேன், எங்கள் அப்பங்காரன் எனக்கு சொத்து வேணும்டி, நான் பிச்சைக்காரனாக ஆகிடும்டி, விருந்துக்கோடி பேபி கேர்ள் எனக்கு வேணும்டி, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்குறதுக்கானே ட்ரை பண்ணுறான். நீங்கள் வேகமாக ஓடி போகிறீங்க. ஸோ அவனை துரத்திட்டே இருக்கான். இப்போ ஆடி என்னடி புருஷன் கூட கண்ணாமூச்சி விளாண்டு அந்தரடி வேணாம் நான் என்ன அந்தரடி புருஷன் பாவம்டி, உனக்கு தெரிலையா, புருஷன் பாவம் அந்தரடி வா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கான். ஸோ நீங்களும் இப்படியே ஓடிட்டே தெரிஞ்சுட்டு அட்லாஸ்ட் பயந்து போய் ஒரு ரூமோட டாய்லெட்டில் போய் லாக் பண்ணிக்கிறீங்க. தோறடி தோற பிஸ் அடிக்கணும்டி தோற தயம் இல்லை இல்லை தயம், நீ என்ன ஏதாச்சும் பண்ணிடுவேன் ப்ளீஸ் ப்ளீஸ் தயம், ஏதாச்சும் பண்ணிடுவேன். நீ துறைக்கலனாலும் ஒன்று ஏதாச்சும் பண்ணேன்டி, ஆனால் ஒன்று பண்ணுவேன், எப்படியாச்சும் பண்ணேன்டி, எப்படியாச்சும் பண்ணுவேன். தயம் என்னை விட்டு போயிடு தயம், அவன்கிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்கீங்க. அப்புறம் கொஞ்சம் ஹார்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் பாத்ரூம்லேயே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அண்ட் அட் லாஸ்ட் எந்த சவுண்டுமே இல்லாமல் இருந்ததும் லைட்டாக அந்த பாத்ரூமோட டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா தாயாங்க அந்த பெட்லேயே அப்படியே விழுந்திருப்பான். எதுவுமே ட்ரெஸ் எதுவுமே கழட்டாமல், பெல்ட்லாம் எதுவுமே கழட்டாமல். ஸோ அப்போ தான் நீங்கள் வெளியில் வர்றீங்க. ஏன் தாயம், ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான், அதுக்காக ரிலேஷன்ஷிப்பில் இதுவும் ஃபோர்ஸாக பண்ணணுமா? ஃபஸ்ட்டு எனக்கு உங்களை பிடிக்கணும் தாயம், ஆனால் எனக்கு பிடிக்காது, எனக்கு அலெக்ஸை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செஞ்சு வச்சுருந்த அந்த எக் சாண்ட்விச் எடுத்து சாப்பிட்றீங்க. அவங்க ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் கிழிச்சனால பாத்ரூமில் போய் ஒழிஞ்சிட்டு பாத்ரூமில் டவல் கட்டிட்டு தான் அப்படியே வெளில வந்திருப்பீங்க. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்களும் ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரூமெல்லாம் நல்லா லாக் பண்ணிட்டு தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்துக்கிறீங்க. ஸோ கண்ணாடி முன்னாடி போய் ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேஸை பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. அண்ட் இப்போ தான் உங்களுக்கு டார்க் சர்க்கிள் ஸ்டார்ட் ஆகுது, பிகாஸ் நைட்டு ஃபுல்லாக அழுதனால. ஒரு மிரர் முன்னாடி நின்றுட்டு நீங்களே உங்களை பார்த்துக்கிறீங்க. தாயாங் என்னடா பண்ணி வச்சிருக்க, நெக் ஃபுல்லாக பைட் மார்க், கடவுளே இதை எப்படி இப்போ நான் ஹைட் பண்ணுறது, இந்த கரடி பையன் இப்படி பண்ணி வச்சிருக்கான். பையன் இதை தாண்டி உன்னோட டெஸ்டினி, இனிமே நீ அவரை லவ் பண்ண பழகிக்கணும், அவரை லவ் பண்ண பழகிக்கணும். இனிமே அவர் தான் உன்னோட ஹஸ்பண்ட். ஆனால் என்ன, ட்ரக்ஸும் ட்ரிங்க்ஸும் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அவர் ஸ்டடியாக இருக்க மாட்டுறாரு. கண்டிப்பாக அதெல்லாம் நீ மறைக்க வச்சிருவடி, நீ மறைக்க வச்சிருவ. எனக்கு நம்பிக்கை இருக்குது காட், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் தாயாங்க மாற்றிடுவேன், கண்டிப்பாக மாற்றிடுவேன். என் டே குட்டியை நான் கண்டிப்பாக மாற்றிடுவேன். பாரு எப்படி கடிச்சு வச்சிருக்குன்னு, மா வலிக்குது. இப்போ அவன் என்ன பண்ணுவான்? சரி நம்ம ரூம்லேருந்து வெளில போய் பார்க்கலாம் அப்படி நீங்கள் உங்கள் ரூம் விட்டு வெளில வரீங்க. ஸோ லாஸ்ட் நைட் தாயாங்க உங்களை சேஸ் பண்ணி வரும்போது நீங்கள் ஒரு ரூமோட பாத்ரூமில் போயிருப்பீங்க. ஸோ அந்த ரூமோட பெட்லேயே தாயாங்க தூங்கியிருப்பான். ஸோ அங்கே நீங்கள் வர்றீங்க. கரடி குட்டி எப்படி தூங்குது பாரு. அப்போ நீங்கள் தாயாங்கோட ஃபேஸ் கிட்ட போயிட்டு, இனிமே நான் பழகிக்கிறேன் தாயாங், நான் பழகிக்கிறேன். ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா அவளோட ஹஸ்பண்ட் தானே அவனுக்கு எல்லாமே. அவளுக்கும் அவனுக்கும் 2 பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தானே எல்லாமே. நான் பழகிக்கிறேன் தாயாங், நான் பழகிக்கிறேன் அப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ தாயாங் லைட்டாக அசைகிறான். ஸோ கரடி குட்டி நீ தூங்கு, நீ நல்லா தூங்கு, நல்லா தூங்கு. ஆனால் எப்படியாச்சும் உன்னை இந்த ட்ரக்ஸில் இருந்தோம் ட்ரிங்க்ஸில் இருந்தோம் நான் வெளியில் கொண்டு வந்துடுவேன், நான் கண்டிப்பாக வெளியில் கொண்டு வந்துடுவேன். நீ நல்லா தூங்கு என்ன. ஆனால் நைட் ஆனால் மட்டும் இப்படி ஆயிடுற.
நான் இனி பொண்ணுங்கள்ட்டலாம் அவனை போக விட மாட்டேன், நான் இருக்கேன், நானே உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு சரி காஃபி போடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. ஸோ அப்போ தயாங் கரெக்டாக எழுந்துக்கிறான். ஸோ அவனுக்கு எப்படின்னா ட்ரிங்க்ஸ் அடித்தக்கப்புறம் எல்லாத்துக்கும் வாமிட் வரும், ஆனால் அவனுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வாமிட் வரும். ஸோ இப்போ அவன் போய் பாத்ரூமில் போய் வாமிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்குது. அச்சோ கரடி பையா எழுந்துட்டியா, என்ன வாமிட் பண்ணுற சவுண்ட் கேட்குது அப்படின்னு நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அந்த பாத்ரூம்க்கு. அப்போ தயாங் வாமிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வேகமாக அவனோட முதுகெல்லாம் தடவி கொடுத்துட்டு தாங்க இப்போ ஓகேவா? என்னாச்சு? என்ன காலங்காத்தாலே வாமிட் வருது, சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலையா? என்னாச்சு தயாங்? ஏய் என்ன இல்லடி, என்ன நான் இப்போ இங்கே வந்தேன் ரூமுக்கு போகாமல். அப்போ நைட்டு நடந்தது இவருக்கு ஞாபகம் இல்லையா? அன்ட்ட தாண்டி கேட்டுட்ருக்கேன், திமுரு டேஷி காட்டாத. எப்படிங்க வந்தேன்? ஐயோ தயாங், நைட்டு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? எனக்கு இல்லைடி, நீ தான் சொல்லணும், சொல்லு என்னாச்சு? அடித்து மட்டை பண்ணிட்டியா என்னென்ன? ஆமாம், நான் எங்கே உங்களை அடிக்க, அதை எப்படி நான் சொல்லுவேன்? ஓகே, இப்போ நீங்கள் ஓகே ஆயிட்டீங்களா? பார்க்குறல்லடி ஓகே ஆயிட்டேன், ஓகே ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங் மவுத் வாஷ் பண்ணிட்டு அவன் லிப்ஸ் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. ஸோ நீங்கள் அவனுக்கு ஒரு டவல் எடுத்து கொண்டு கொடுக்குறீங்க லிப்ஸ் அண்ட் ஃபேஸ் எல்லாம் அப்படி தொடச்சிக்கிறதுக்கு. ஸோ வேணும்னே என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்னாடி டவலை தர்ற, பொண்ணுங்கள்லாம் அப்படியே சாரி கட்டு அந்த அந்த ப்ளீட்ஸு தானடி தருவானுங்க, பின்னாடி தொங்குமே, அந்த மாதிரி நீ தரமாட்டியாடி? நான் இப்போ சாரி கட்டு இல்லைல்ல, ஃப்ராக் தானே போட்டிருக்கேன், அப்புறம் எப்படி தர முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் தயங்க உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் செஸ்ட்லேயே அவனோட லிப்ஸை உடச்சிட்டு அப்படியே போகிறான். கரடி குட்டி இது சேட்டை ஆரம்பிச்சிருச்சு, சரியான சேட்டை பண்ண போல் இந்த கரடி குட்டி. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ ஏன் மறந்துட்டேன், ஸ்டவ்வில் மில்க் வச்சுட்டு வந்திருந்தேன். அப்படியே நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. அப்போ தயாங்க அப்படியே வர்றான். இது என்னடா கர்ச்சீஃப் அதோ கிடக்கு, இது குட்டி பீஸு, இது கொஞ்சம் பெரிய பீஸு, இது என்னடா ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிருப்பான்ல, அது அங்கங்கே அப்படியே கிடக்கும். அது எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே இந்த ட்ரெஸ்ஸை. ஐயோ தயாங்கா, எனக்கு மப்பு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். எங்கேயோ இல்லைடா பார்த்த, நேற்று எங்கேயோ பார்த்தியே. ஐயோ நேற்று இந்த முட்டைக்கண்ணி போட்டிருந்ததாச்சே, இது எப்பட்ரி? ஏய் இங்கே வா. என்னாச்சு தாயம், என்னாச்சு? என்னடி இது? என்ன அங்கங்கே செதறி கிடக்கு, நைட் டேவனையும் கூப்பிட்டியா என்ன? அப்போ நீங்கள் கோவம் வந்து தயங்க அரைகிறதுக்காக கையை எடுத்துகிட்டு வர்றீங்க, பட் உங்களால் ஸ்லாப் பண்ண முடியல. ஓ புருஷனே அடிக்க வர்றியாடி நீ? புருஷனே அடிக்க வர்ற? புருஷன் பொண்டாட்டி எப்படி பேசினா எல்லா பொண்டாட்டியும் அடிக்க தான் வருவாங்க. முட்டைக்கு நீ பேசுகிறத பற்றியா? நல்லா கண்ணை உருட்டி சொல்றி, என்னாச்சு? ஓ அப்போ சாருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆமாடி நேற்று சொர்க்கம் மதுவில் அப்படின்ட்டேன். சொல்லு நீ சொல்லு. எதிர யார்ட்டையும் போல, அதுவே ஒரு மாதிரி மண்டை குடைச்சலாக இருக்குது. நீ சொல்றி, என்ன தாண்டி ஆச்சு? தயவங்க அதை நான் எப்படி சொல்லுவேன்? ஓ சரிடி, நீ போய் காஃபி போட்டு வா, போ. நீ தவிர டாம் அண்ட் செரி மாதிரி இருந்தோம், ஆனால் இவர் நல்லவர் தான் போலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே காஃபி போடுறதுக்காண்டி போகிறீங்க. இவள்கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டா, முட்டைக்கண்ணி கண்ணாலே எரிச்சிருவா. எங்கடா என் ஃபோனு? என்னடா எல்லாம் ஒவ்வொரு இடத்துல பறந்து கிடக்கு, அப்படி என்ன தான் நைட்டு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அவனோட ஃபோனை தேடுறான். பார்த்தா அது சோஃபாக்கு கீழே விழுந்திருக்கும். நீ எப்படிடா அங்கே போன? ஐயோ நைட்டு என்ன தான் ஆச்சு, நமக்கு வேற குடிச்சு தொலைஞ்சா ஒன்றும் ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அவனோட ஃபோனை எடுத்து லாஸ்ட் நைட் உள்ள சிசிடிவி ரெக்கார்டை பார்க்குறான். ஐயோ தாங்க என்னடா பண்ணி வச்சிருக்க? ஐயோ உனக்கு குடிச்சு தொலைஞ்சா எந்த ஹேரும் ஞாபகம் தொலையாதே, நீ ஸ்டடியாகவே இருக்க மாட்டேன், என்னடா கிழிச்சு விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக நீங்கள் இன்னர்ஸோடு இந்த இதை பாஸ் பண்ணி பார்க்குறான். ஐயோ என்னடா இவ எப்படி இருக்கா?
தான் என் பொண்டாட்டியே என்னை இப்படி ரசிக்க வச்சிட்டாலே. எப்போ எல்லாத்தையும் காட்ட போகிறாளோ எனக்கு தெரில. நல்லா தாண்டி இருக்க, நல்லா தான் இருக்க அப்படின்னு வந்து நீங்கள் காஃபியோடு வர்றீங்க. என்னத்தான் எனக்கு சொன்னீங்க? ஒன்றும் சொல்லடி. ஒரு காஃபிக்கு இவ்வளோ நேரமா? எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் காலங்காத்தால் காஃபி குடிப்பீங்களா பீர் குடிப்பீங்களான்னு? ஓ நக்கல். முட்டைக்கண்ணி கொழுப்பு தாண்டி உனக்கு, கொழுப்பு தான். போய் ஷவர் பண்ணிட்டு வா. நெக்ஸ்ட்டு நான் போகணும். இதோ போகிறேன். ஐயோ சாரிடி, நேற்று உன்னை இப்படி பண்ணி தொலைச்சிட்டேன். அதை சாரி கேட்டால் ஈகோ டச் ஆயிருமே, அதெல்லாம் கேட்க மாட்டேன். முட்டைக்கண்ணி என்ன கோவமாக இருந்திருப்பாளே. என்ன சாஃப்டாக இருக்கா? ஏதோ நடந்துருச்சா என்ன? அப்புறம் ஐயோ ரூமில் கேமராவே இல்லையே. ரூமில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிலையே. போயிருக்கேன், அப்புறம் ரூம்குள்ளே போயிருக்கோம் 2 பேரும். அப்புறம் என்ன முட்டைக்கண்ணி மட்டும் டவலோட வர்றா? ஐயோ என்னாச்சுடா தயாங்கா, நைட் அவளை முடிச்சிட்டியா என்ன? நான் முடித்த மாதிரியும் ஒன்றும் தெரிலையே. நல்லா தான் போகிறா முட்டைக்கண்ணி. அவனுக்கு தெரியும் நீ எப்படின்னு, இல்லைன்னா அவன் நேரம் நடந்திருக்க கூட முடியாது, அந்தளவு பண்ணியிருப்ப. ஐயோ என்னாச்சுன்னு தெரிலையே. நான் முட்டைக்கண்ணிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்றா. அப்போ அவன் கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவன் டஸ்ட்பினில் போடுறான். அப்போ நீங்கள் ஷவர் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த சவுண்டு அவனுக்கு கேட்குது. அவன் அந்த ரூமில் வந்து அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ தயாங் வந்திருக்காங்கிறது உங்களுக்கும் ஃபீல் ஆகுது. தயாங் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே தாண்டி இருக்கேன், உனக்கு என்னடி வேணும்? தயாங் நான் ஷவர் பண்ணிகிட்ருக்கேன். ஏண்டி பாத்ரூம் உள்ளே வந்தேன், அதில் தானே நிற்கிறேன். நீ ஷவர் பண்ணு. நான் வர மாட்டேன், நீ ஷவர் பண்ணு. இல்லை நீங்கள் வேறு ரூமில். என்னே வேறு ரூம் போக சொல்வியா? நீ வேணா அப்படியே கதவை திறந்துட்டு வேறு ரூமில் போய் ஷவர் பண்ணு போ. அங்கே பாத்ரூம் இருக்குது, நீ போய் அங்கே ஷவர் பண்ணி போ, அங்கே பண்ணு. தேங்க எப்படி நான் அப்படியே போவேன்? டவல் இருக்கும்ல, அதை எடுத்து கட்டிட்டு போடி. நானே போனால் எட்டியா பார்த்தேன். ஷவர் தானே பண்ணுற, நீ பண்ணு. நீ பண்ணு. நான் வெளில தாண்டி இருக்கேன், ஒன்றும் பண்ணிட மாட்டேன். லாஸ்ட் நைட்டு இப்போயாச்சும் அது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? அப்போ கூட ஞாபகம் வரலடி. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தேன். தயவு செஞ்சு அதை யார்கிட்டையும் காட்டிடாதீங்க தயாங். அதில் எனக்கு நான் என்னோடய ட்ரெஸ்ஸே இல்லாமலாம் இல்லடி, போட்டிருக்கேன். அங்கங்கே மட்டும்தான் மறைச்சிருக்கே, மற்றபடி எல்லாம் போட்டிருக்கேன். எதுவும் தெரில என்ன? அப்படி இல்லை தயாங், நீங்கள் இவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்கக்கூடாது, அது தப்பு. என்னோட விருப்பம் இல்லாமல் நீங்கள் அப்படி நடந்துக்கக்கூடாது தயாங். தெரியும்டி, ஏதோ தெரியாமல் குடிச்சிட்டு பண்ணிட்டேன். ட்ரக்ஸ் வேறு எடுத்திருந்தேன், அதான். தயாங் நான் வெளில வந்தது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் பேசணும். நீ ஃபஸ்ட்டு வாடி, அப்புறம் பேசலாம். பேசலாம். சரி தயாங், நீங்கள் கண்ணை மூடிக்கோங்க. நான் டவல் கட்டிட்டு அந்த ரூமுக்கு அப்படியே ஓடிடுவேன். நீங்கள் கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூட்டேன்டி, பெட்ஷீட் வச்சு மூடிக்கிறேன், நீ வா. சரி, நான் டவல் கட்டிட்டு வர்றேன். 2 மினிட்ஸ். இவளுக்கு டவல் கட்ட 2 மினிட்ஸ் ஆமே. சீக்கிரம் வாடி, கண்ணை பொத்திட்டுலாம் நிற்க முடியாது அப்படின்ட்டு நீங்கள் டவலை தேடுறீங்க, பார்த்தா டவலே இல்லை. தாயாங் இப்போ என்னடி உனக்கு? என்னடி வேணும்? இல்லை இங்கே டவல் இல்லை. என்ன டவல் இல்லையா? அப்போ சும்மா வாடி. நீங்கள் இருக்கீங்க, நான் எப்படி வரணும்? காலால் வரணும்டி. தாங்க இது காமெடி பண்ணுற நேரம் இல்லை எனக்கு. இப்போ வெளியில் வரணும் தாயாங். நான் சொல்கிற மாதிரி செய்றியாடி? நான் சொல்கிற மாதிரி செய். சரி, இவர் ஏதோ சொல்ல போகிறார், நம்ம அது மாதிரி செஞ்சிடலாம். சொல்லுங்க தயாங். அப்படியே ஒரு நீ நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 5 ஸ்டெப்பை எடுத்து வை. 5 ஸ்டெப்பு. 1 2 3 4 5. எடுத்து வச்சிட்டேன். உன் கை இப்போது அந்த டோரை எட்டுதுலடி. எட்டுதுல? எட்டுதே. அப்படியே அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணு.
எதுக்கு அப்படியே ரிலீஸ் பண்ணி அப்படி குடுக்குடுன்னு ஓடிடுறீ? நான் கண்ணை முடிக்கிறேன். தாயாங் சீரியஸாக சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்ன இது? இல்லை தாயாங், டவல் இல்லாமல் எப்படி? எனக்கு டவல் தானடி வேணும். ஒன்று பண்ணுறேன், டவல் எடுத்தான்ட்டு நான் அந்த ரூம் மட்டும் போயிடுறேன்டி. சாமி நீ குளிச்சுட்டே வந்துடு. என்ன, நான் உன்னை எதுவும் பார்க்கலடி, நீ குளிச்சுட்டு வா. டவல் எங்கடி வச்சிருக்க உன்னோட டவலு? அதோ அந்த கபோர்டோட கீழே ஒரு பிங்கிஷ் டவல் இருக்குல்ல, இருடி பார்க்குறேன், பிங்க்கு ஒயிட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க தேடுறான். பார்த்தாங்க ஃபுல்லாக உங்கள் இன்னர்ஸ் தான் இருக்குது. இனி போடுறதாண்டி இருக்குது, உன் இன்னர்ஸ் தான் இருக்குது. தாயாங் அதுக்கு சைடில் பாருங்க டவல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க ஒரு பிங்க் கலரில் எடுக்கிறான். பார்த்தா அது அவங்களோட இன்னர். டே இங்கே நான் காட்டுறேன், அதாண்டி இருக்கு, நீ கொஞ்சம் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க அவங்கள டோரை ஓப்பன் பண்ண சொல்லிட்டு அவனோட ஹேண்டை மட்டும் உள்ளே விடுறான். ஐயோ தாயாங், ஐயோ போச்சு என் மானம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அப்பி வச்சுக்கிறீங்க. நீங்கள் கொடுங்க, இது இல்லை, நீங்கள் கண்ணை மூடுங்க. தாயாங் டி கை மட்டும்தாண்டி உள்ளே வந்துச்சு, கையிலனா எதுவும் கேமராலாம் வச்சிடலடி, நான் வச்சிடல. நான் வச்சுக்கல எதுவுமே. ஐயோ தாயாங் இது ஃபன் பண்ணுற நேரம் இல்லை தாயாங். நல்லா தாண்டா இருக்கே உன் பொண்டாட்டிகிட்ட அப்படி விளையாடுறதும், எத்தனை பேர் கொடுத்து வச்சுருக்குமோ. ஆனால் செம்மையாக இருந்தடி, நான் அப்படியே பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். நீ நல்ல ஃபிகர் தாண்டி, நல்லா தான் இருந்த. நீங்கள் அப்போ பார்த்தீங்க, இதோ பாத்ரூமில் கேமரா வச்சுருந்தேன், இப்போது லைவாக அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ இவர் எங்கே வச்சுருக்காருன்னு தெரியலையே. தாயாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்புறம் நான் போயிடுவேன், இல்லை அழுதுருவேன். அழுவியாடி, அழுகு, இன்னும் கொஞ்சம் நேரம் உள்ளே இரு, நான் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கிறேன். என்ன ஐயோ என்ன தாயாங் ஏன் இப்படி பண்ணுறீங்க? சும்மா சொன்னேன்டி, சும்மா சொன்னேன். உனக்கு என்ன வேணும்? டவல் தானே? இந்த தேடுறேன்டி, தேடி எடுத்து கொடுக்குறேன். என்ன எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு தாயாங்க போய் தேடுறான். பார்த்தா டவல் இருக்குது, அதை எடுத்துகிட்டு உங்ககிட்ட வர்றான். டி டவல் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகலையா, இல்லை எதுவுமே எடுத்துகிட்டு போகலையா? நான் டவலும் நீங்கள் தான் சாரியில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அப்போ நான் என்ன ஆசைப்பட்டாலும் செஞ்சிருவியாடி? இல்லை மேரேஜ் ஆகி நெக்ஸ்ட் டே சாரீ கட்டினா கொஞ்சம் அழகாக இருக்குன்னு நான் நினச்சேன். ஓ சாரீ கட்டினா அழகாக இருக்குமாடி? இது உண்மையாக அழகாக தாண்டி இருப்பேன், எதுவும் போடாமவா, அப்பயே அழகாக தான் இருப்பேன். வந்துடு அப்படியே வந்துடு, நான் அப்படி தான் ஆசைப்படுறேன், வந்துரு. ஐயோ அந்த கரடி குட்டி பேசிட்டே போகுது. கரடி குட்டி என்னடி சொன்ன? குட்டியா? என்னத்தை பார்த்துட்டு குட்டிங்கிற? என்ன எதுவும் பார்த்துட்டியா என்ன? ஐயோ டபுள் மீனிங்கு, எல்லாத்தையும் டபுள் மீனிங்கு, இதெல்லாம் இப்படியே எடுத்துக்கும். பின்ன என்னடி? இல்லை நான் ப்ளவுஸும் ஸ்கர்ட்டு மட்டும் வச்சுருக்கேன். நான் ரூமுக்கு வந்ததும் சாரீ கட்டிடுவேன். நான் இப்போ வெளில வந்துடுவேன், அப்புறம் நீங்கள் வெளில போயிடணும். நீங்கள் வெளில போயிடணும். நீ ஃபஸ்ட்டு வெளில வாடி, நீ வெளில வா. ஐயோ இவன் இப்போயாச்சும் பார்த்துடலான்னு பார்த்தா இவன் என்னடா இப்படி நெளிகிறா? தயாங்கா உன் பொண்டாட்டியே இப்படி ஏங்க வைக்கிறா. அவளை பார்க்கும்போது எந்த பொண்ணுமே நினப்புக்கே வர மாட்டாளே. மறக்க வச்சுருவாளா என்ன பொண்ணுங்க கிட்ட போகிறத? இல்லை நான் போவேண்டி, நீ நெளிஞ்சிட்ருப்ப, உன்கிட்ட உட்காந்து கெஞ்சிகிட்டு இருக்க முடியாது, நான் போயிடுவேன். என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு சரியாக கேட்க மாட்டுது தாயாங். நீங்கள் சவுண்டாக சொல்கிறீங்களா? நீங்கள் சவுண்டாக சொல்லுங்கள். ஒன்றும் இல்லடி, நீ மூடிட்டு வேலையை பாரு. சரி நான் முடிச்சிட்டேன். நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் கூப்பிடுவேன். ஓகே? நீ கூப்பிடுறாரு உட்காந்துருப்பாங்க, நான் சாங்ஸ் கேட்க போகிறேன்டி. நீ பாரு. நீ பாரு. அப்போது வேறு ரூம் போகலாம்ல? எனக்கு இங்கே தாண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஏசிலாம் இங்கே தான் நல்லாயிருக்கும், அங்கே கம்மி தான். எனக்கு இங்கே தான்ப்பா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் இன்னும் ப்ரஷ் கூட பண்ணலடி, காஃபி குடிச்சதோடு இருக்கேன். நான் ப்ரஷ் பண்ணிட்டு நீ குளிக்கணும்டி, இதை செஞ்சு வெளில வா. நீங்கள் வேறு ரெஸ்ட் ரூம் போகலாமே. இது என்னோடய ரூம்பு இது. ஓ அங்கே பார்த்தேன் ஹாட் வாட்டர் சரியாக ஒர்க் ஆகலை, அதான் நான் இங்கே வந்துட்டேன். நான் நெக்ஸ்ட் அங்கே ஒர்க் பண்ணதும் அங்கே போயிடுறேன். நான் அங்கே போயிடுறேன். டி கதை விடாமல் நீ ஃபஸ்ட்டு வாடி, நீ வா. தயாங்க உங்கள் பாத்ரூமில் நான் என்ன படுத்தா தூங்க போகிறேன், நான் வர்றேன்.
ஐயோ, இந்த கரடி கூட்டிகிட்டு இப்படியே போனா நேற்று நைட்டு மாதிரி எதுவும் பண்ணிடுமா? ஏதோ பேசணும்னு சொன்னேன்ல, என்ன பேசணும்? ஆமாம், இப்படியே ரெஸ்ட் ரூமில் இருந்தேவா பேச முடியும்? நான் வெளியில் வர்றேன். ஐயோ எப்பா, ஏதோ உள்ளே நீ இருன்னு நான் சொன்ன மாதிரி. நீ ஃபஸ்ட்டு வெளில வாடி, நீ வா வெளில வா. நீ வர்றியா? இப்போ நான் உள்ளே வர வாடி. வேண்டாம் வேண்டாம், நான் நீ வர்றேன். அப்படி நீங்கள் வெளில வர்றீங்க. ஸோ சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ப்ளவுஸ் அண்ட் ஸ்கர்ட் வியர் பண்ணியிருப்பீங்க. அண்ட் டவலை வச்சு அப்படியே நீங்கள் அதுக்கு மேலேயே வ்ராப் பண்ணியிருப்பீங்க. வர்றா பத்தியா? ஏண்டி இப்போ எல்லாம் பொண்ணுங்கள்லாம் எதெல்லாம் வெளில காட்ட முடியுமோ அது எல்லாத்தையும் காட்டிட்டு தர்றாளுங்க. நீ ஏன்டி புருஷங்கிட்டே மறைச்சிட்டு தெரியுற? ஐயோ தயம், இல்லை, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலாக இருக்கும், அதனால தான். ஓ, என்கிட்டே உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலாக இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு தயாங் உங்களை பார்க்குறத விட்டுட்டு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். எங்கள் அப்பா அம்மாவனே வாடா, எங்கள் அப்பா அம்மாவனே வாடா. என்ன பாட்டு இது தயாங்? ஹெட்செட் போட்டுருங்களா? நீ கேட்காதுல பாரு. ஃபேமிலி கோல்ஸான். அவன் பொண்டாட்டி, அவன் புள்ளடி. நான் கேட்டேன்ல உன்ட்ட, குழந்த. எப்படி நேற்று நைட்டே நடந்திருக்குமா என்னன்னு எனக்கு தெரில. சொல்கிறீ நீ ஏதோ, நீ பேசுறதை பார்த்தா நைட்டு ஏதோ நடந்திருக்கும் போலையே. சரி நீ சொல்லு. நைட்டு என்ன பண்ண? அதான் சிசிடிவியில் எல்லாம் பார்த்தாச்சுல. மரம் என்ன? அதை என் வாயால் வேறு சொல்லணுமா நான்? அதில் ஹாலில் மட்டும்தான் சிசிடிவி இருக்கும்ண்ணே. பெட்ரூமில் இந்த மடையாண்டி வைப்பான். அது என் பெட்ரூமில் நானே வச்சுக்குவேனா? நான் அப்பப்போ ஏதாச்சும் கேவலமாக படம் பார்ப்பேன், அது இதுன்னு பார்ப்பேன். அதை நானே பார்த்துக்கணுமாடி? அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நீ சொல்கிறீ, நீ சொல்லு என்னாச்சு? எனக்கு தெரிஞ்சவனை முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன? அப்படியே வச்சுக்கோங்களா? நீ சொன்னாதான் தெரியும், இல்லைன்னா அகெயின் வா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பக்கத்தில் வர்றான். தயாங், என்ன பண்ணுறீங்க? முட்டைக்கண்ணி பாஞ்சுக்கிட்டு வருவ, இப்போ என்ன அமைதியாக பேசுகிற? அப்போ எல்லாம் முடிஞ்சுன்னு என்னோட ஜித்து விளையாட்டில் நீ மயங்கிட்ட, அதனால தான். அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போகிறீங்களா? நான் சாரி மட்டும் வியர் பண்ணிக்கிறேன். வெளில போகணுமா? உன் புருஷன் தானடி போட்டிருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டவலை அப்படியே உருவிடுறான். நீங்கள் ப்ளவுஸ் அண்ட் ஸ்கர்ட் போட்டு தான் இருப்பீங்க. இதுக்கு மேலே என்னடி வேணும்? இதோ இடுப்பு அழகாக தெரியுது வெள்ளைன்னு. உங்கள் கை வைக்கணும்னு இருக்குடி, ஆனால் நீ சினுங்குவ. வேணாம். ஓ, பெர்மிஷனோட அங்கே வச்சுக்கிறேன். இந்த கரடி குட்டிகிட்ட யார் சொன்னா நான் பெர்மிஷன் கொடுக்கலன்னு? இந்த கரடியாக ஒன்று நினச்சிக்கும். நேற்று அப்படி பிஹேவ் பண்ணிச்சு, இப்போ நல்ல கரடி குட்டியாட்டம் இருக்குது. நைட் ஆனதான் வெஸ்ட் ஆகிடுது ரொம்ப. அப்போது நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரீ வியர் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எப்படி வியர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே இன்ச் பை இன்ச்சாக பார்த்துட்டே இருக்கான். அவங்கள அப்படியே அப்சஸ்டாக அவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருக்கான். உங்களோட பியூட்டியில் அப்படியே மயங்கி போகி. கரடி குட்டி எப்படி பார்க்குது பாரு மிரர் வழியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. முடிஞ்சாடி? முடிஞ்சா? முடிஞ்சு. இப்போ சொல்லட்டா? ஏண்டி நீ என்ன, நீ அடிமையா? உட்காரி அப்படின்னு சொல்லிட்டு தாயம் பக்கத்தில் போய் நீங்கள் உட்காரிங்க. இப்போ சொல்கிறீ என்னாச்சு? ஃபஸ்ட்டு நான் நேற்று நைட்டு என்னாச்சுன்னு சொல்லுவேன். அப்புறமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்கிறீ, நீ ஃபஸ்ட்டு சொல்லு, அப்புறமா என்னங்கிறத நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். தயம், நேற்று நைட்டு அப்சஸ்டாக என் ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் கிழிச்சிட்டீங்க. அது தெரியும்டி. உன்னை துரத்திட்டு அப்படி இப்படின்னு வந்துட்டேன். அதான் சொன்னேன்ல, ட்ரக்ஸ் எடுத்துட்டேன். என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது. என் மைண்ட் என் கண்ட்ரோல்லே இருக்காதுடி. அந்த ரூம்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் மைண்ட் என் கண்ட்ரோல்லே இருக்காது. அப்போனா நீங்கள் அந்த ரூமுக்கு போகாதீங்க. ரூமுக்கு போகாமல் எந்த ஆண்டி பெட்ரூமை எட்டி பார்க்க சொல்கிறேன்? இல்லை, நான் அந்த டாபிக் அப்புறமா வர்றேன். அப்புறம் நான் ஓடிட்டேன்னா தெரியும்டி, ஏன்னு அழுதுகிட்டே ஓடினேன். அப்புறம் நான் போய் ரெஸ்ட் ரூமில் லாக் பண்ணிக்கிட்டேன். ஓ, தப்பிச்சிட்ட? ஆமாம், தப்பிச்சிட்டேன். ஓ, அவ்வளோ சந்தோஷமாடி உனக்கு?
இவன்கிட்டேருந்து தப்பிச்சிட்டோன்னு. அப்படிலாம் இல்லை, நீங்கள் ஸ்டடியாக இல்லைல்ல. இதோ பாருங்கள், காலையில் என்ன நடந்துச்சுன்னு கூட ஞாபகம் இல்லை. கரடி குட்டி. என்னடி கரடி குட்டியா? ஆ இல்லை 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 இல்லை, அது ஒன்றும் இல்லை. நல்லா இருக்குடி. என்ன டிவோர்ஸ் வேணும்னு கேட்ட? அது எதுக்கு இப்போ பேசிட்டு, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்களே தாயாங். சரிடி சரி, நான் அமைதியாக இருக்கேன், நீ சொல்லு. அதோட நீங்கள் திறக்கிறியா உடச்சிட்டு உள்ளே வரவாடி அப்படின்னு கேட்டீங்க. இங்கே வாடாவில் நல்லா மிமிக்ரி பண்ணுறேடி, மற சொல்லு. ஐயோ தாயாங் சொல்றி, திறக்கிறியா உடச்சிட்டு உள்ளே வரவாடி. ஓ அப்புறம் என்னடி கேட்டேன்? அப்படி கேட்டிங்க. அப்புறம் எனக்கு பயமாகிடுச்சா, நான் அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நீங்கள் போய் தூங்கிட்டீங்க போல். நான் வேறு ப்ரெட் சாண்ட்விச்லாம் செஞ்சு வச்சுருந்தேன்னா, எனக்கு பயங்கர பசி. நான் கதவை வந்து பார்த்தேனா, டவல் கட்டிட்டு அப்படியே குடு குடுன்னு போய் அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். பார்த்தேன்டி, நல்லா முயல் குட்டியாட்டம் ஓடுனேன், பார்த்தேன். சரிடி ஓகே. அப்போ ஒன்று எதுவும் பண்ணலல்ல? இல்லை, நீங்கள் இதை எதுவுமே பண்ணல. ஓ அப்போது ஏதோ பேசணுன்னேடி, சொல்லு சொல்றி. அப்போ தாயாங் பக்கத்தில் நீங்கள் போகிறீங்க, அவனோட ஃபேஸில் உங்களோட ஹேண்ட்ஸை வச்சு. தாயாங் சொல்றி, என்ன ஒரு மார்க்கமாக பேசுகிற? தாயாங் இதுதான் என்னோட டெஸ்டினின்னு நினைக்கிறேன். இனிமே என்னோடய லைஃப் ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தான் என்னோடய ஹஸ்பண்டா, என்னோடய புருஷனா. தாயாங் மட்டும்தான், நீங்கள் மட்டும்தான். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக நான் நடந்துக்குவேன். அப்படி நடந்துக்கலைனாலும் நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுங்கள், நான் அது மாதிரி கண்டிப்பாக நடந்துக்குவேன். என் மொட்டைக்கண்ணி, நீ இப்படிலாம் பேச மாட்டியே, என்னடி ஆச்சு? தாயாங் இப்போது இது கேட்குறது ஓவராக தான் இருக்குது. பிகாஸ் நான் நேற்று வந்தவன், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நீ கேள்றி செல்லம், நீ கண்டு என்ன வேணாலும் பண்ணுறேன், நீ கேளு. நேற்று நடந்ததுக்கு எதுவும் அடிக்கணுமாடி? நீ அட்ரி செல்லம், நான் வாங்கிக்கிறேன். அப்படியே பாட்டு பாடுறேன்டி, மஜாவா இன்னிக்கிறியன்னு பாட்டு பாடுறேன். பாட்டு பாடுறேன். தாயாங் இது சினிமா இல்லை. அப்புறம் என்னடி வேணும்? இல்லை, எனக்கு நான் அப்படி பார்த்ததுமே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுடி. இதோ பாரு, ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறான். தாயாங் என்ன இதெல்லாம்? நீங்கள் டெலீட் பண்ணுங்கள், அதில் நான் இன்னர்ஸோடு இருக்கேன். நான் புருஷன்டி, பார்த்து ரசிச்சுக்கிறேன். என்ன பார்த்து ரசிச்சுக்கிறேன். ஏன்டி இருக்கக்கூடாதா? அப்படி இல்லை, யார் கையிலாச்சும் இது போச்சுன்னா, ஃபோன் மிஸ் ஆகி யார் ஹேக் பண்ணிட்டாங்கண்ணா, அப்புறம் கஷ்டம் ஆகிடும்ல. கஷ்டம் ஆகிடும்லடா என் கரடி குட்டி. ஓ என்னடி ஆடா போடலாம் பேசுகிற? ஒரே நைட்டில் புத்தி வந்துடுச்சோ? கரடி குட்டி எல்லாம் சொல்லும். தாயாங் என் செல்லம்ல, என் புஜ்ஜில், என் பட்டில் நீங்கள் நான் சொன்னால் கேட்பீங்களா? நீ சொல்கிறீ செல்லம், நீ சொல்லு. நான் கேட்குறேன். ஆனால் காண்டு மேர் ஆக்கிற மாதிரி மட்டும் எதுவும் சொல்லிடாத. தாயாங் நீங்கள் ட்ரக்ஸ்லாம் எடுத்துக்க வேண்டாமே அப்படின்னு சொன்னதுமே தாயாங்க உங்களோட கழுத்தை பிடிச்சி அப்படியே பெட்டில் தள்ளுறான். ஸோ நீங்கள் கீழே இருக்கீங்க, தாயாங்கோட கை உங்களோட கழுத்தில் இருக்குது, உங்களுக்கு மேலே தாயாங் இருக்கான். தாயாங் என்னடி சொன்ன? என்ன சொன்ன? தாயாங் மூச்சை விட முடியல, தாயாங். நீ இப்போ வந்தவடி, அது எனக்கு எப்போலேருந்தா இருக்குது. அசால்ட்டாக நேற்று வந்தவ விடுங்கிற. நீ தர சந்தோஷத்தை அது தருண்டி. நீ என்ன தந்தியா நேற்று? ஓடுற அப்படியே எங்கன்னா ஹைட் அண்ட் சீக் விளாண்டுட்டு இருக்கானுங்க, சின்ன பிள்ளையாடி நம்ம. தாயாங் தயவு செஞ்சு கையெடுங்க, மூச்சு விட முடியாது, மூச்சு விட முடியல. எந்திரின்னு சாவடிச்சு போட்டுற போகிறேன், எழுந்துரு. தாயாங் ஏன் இப்படிலாம்? இங்கே பாரு, நீ சொல்லல. தொடாத, தள்ளி போடி. நல்லா இருக்க வேண்டியதெல்லாம் நல்லா இருக்குன்னு தான் வந்தேன். ஆனால் என்ன ஓவராக போயிட்டுருக்க? இல்லை தாயாங், நான் கண்டிப்பாக உங்களை இதுலேருந்து நான் வெளில கொண்டு வந்துடுவேன். எதுக்குடி கண்ணு கலங்குது? போல்டாக பேசிகிட்டு இருந்த அவ்வளோ நேரம். இல்லை தாயாங், கொண்டு வந்துடுவேன், நான் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவேன். நீங்கள் எனக்கு அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா அதை விட்டுருவீங்கல்ல? நான் உங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டா, ரெண்டு பேருக்கும் அடிக்ட் ஆகிட்டா
நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும்ல. ம். ஓ, மேடம்க்கு அந்த யோசனைலாம் இருக்கா? நீ இன்னைக்குன்னா நாளைக்கு இன்னொருத்திடி போயிட்டே இருப்பேன். ம். அப்படியா? இல்லையே, நீங்கள் அப்போல்லாம் இருக்க மாட்டீங்களே. நீ எப்படி சொல்கிற நான் அப்போல்லாம் இருக்க மாட்டேன்னு? இதோ நான் இப்படி தான் சொல்லுவேன். இப்படி சொல்லுவேன். அப்போ எப்படி சொல்லுவேன்? ஓ, செட்யூசிங் ஆடி. ம். ஏன் உங்களுக்கு என் வாய்ஸ் எல்லாம் மாறுது? என்னடி முத்தத்தை வச்சு வாங்கிக்கிறியா? ஏதாச்சும் பண்ணிடுவேண்டி. இன்னும் ஷவர் பண்ணல. நீ வேறு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஷவர் பண்ணிட்டு வந்து நிற்கிற. ஏதாச்சும் பண்ணிட போகிறேன். ஏன் நான் சொன்னேன்னா என்னை இங்கே தொடக்கூடாது, அங்கே தொடக்கூடாது, டச் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. என்னோட தயம், என்னோட செல்லம், என் கரடி குட்டி, என்னை என்ன வேணாலும் பண்ணலாம். நீ இப்போ எதுக்கு பேசுகிறேன்னு தெரியுதுடி. ட்ரக்ஸை விடணுமா? தான் என்ன தான் பேசினாலும் அதை விட மாட்டேன்டி அப்படின்னு சொன்னதும் நீங்கள் தயங்க லிப் லாக் பண்ணுறீங்க. விட்ரி, பதுக்கடி கிஸ் பண்ணுற விடு. இல்லை இல்லை, என் கரடி குட்டி தெரியுதுடி, விட்ரி. லிப்ஸை பிடிச்சே நக்கிட்டு இருக்கு, அதை விடு. இல்லை இல்லை, எனக்கு தெரியும். என் கரடி குட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்ச கரடி குட்டி. என்னடி நேற்று பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இவ பிடிக்குதா உனக்கு? கிஸ் பண்ணும்போது கிஸ் தான் பண்ணணும், பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ தயாங்க உங்களோட கிஸ்ஸுக்கு அடிக்ட் ஆகுறான். ஏய், கிஸ் பண்ணது போதும், பசிக்குது, போய் டிஃபன் ரெடி பண்ண. என்ன கரடி குட்டிக்கு பசிக்குதா? என்ன வேணும்? டி செட்யூசிங்லாம் வேண்டாம். என்ன போய் டிஃபன் ரெடி பண்ணு. அச்சோ கரடி பையா, நான் என்ன டிஃபன் வேணும்னு கேட்டேன். என்னடி இருக்குது? என்ன இருக்கோ அதுதானே பண்ண முடியும். வெளில போய் அது வாங்கிட்டோம் இது வாங்கிட்டோன்னு என்னை போட்டு நச்சரிக்காத. என்ன நச்சரிக்காதடி, பாரு என்ன இருக்கோ அதை வச்சு ஏதாச்சும் பண்ணு. ஐயோ எதுவுமே இல்லையே. நான் நேற்று நைட்டே பார்த்தேன், ப்ரெட்டு மட்டும்தான் இருந்தது. இப்போ ப்ரெட்டை வச்சு ஏதாச்சும் பண்ணேடி. நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஐயோ, அது வேற நம்ம நைட்டு தான் சாப்பிட்டோமே. தயாங், என்னடி? என்ன? இல்லை, அந்த ப்ரெட்டு நைட்டு நான் சாப்பிட்டேன். அப்போ ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுடி. தயாங், இல்லை, நம்ம க்ராசரி ஷாப் போய் வாங்கிட்டு வந்துடலாமே. டி என்ன வெயில் அடிக்குதுடி, இதில் உட்காந்து போய் க்ராசரி ஷாப்க்கு ஒன்று கூப்பிட்டு போக சொல்கிறியா? என்னால் முடியாது. இன்னும் நீ போயிட்டு வா. அப்போ நான் மட்டும் எப்படி போகிறது? இந்த ஏரியா எனக்கு பழக்கம் இல்லை. அட்டாச் வேலை கேட்டு போடி. ஓ, அப்போ நீங்கள் உண்மையிலே வரமாட்டிங்களா? நான் எதுக்குடி வரணும்? ஐயோ காலங்காத்தால என்னை போட்டு டென்ஷன் ஆக்காதடி. எங்கள் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸராக இழுக்கிறான். அவங்க என்ன பண்ணுறீங்க? இவனுக்கு என்னடி வேணும்? என்ன வேணும்? இப்போ எதுக்கு கிஸ் பண்ணுறீங்க? நான் கிஸ் பண்ணும்போது வேணாம் சொல்லிட்டு செட்யூசிங் சொல்லிட்டு இப்போ நீங்கள் எதுக்கு கிஸ் பண்ணுறீங்க? ஏண்டி பண்ணக்கூடாதா என்ன? நீ தானே கேட்ட ஏதாச்சும் நான் பண்ண வேணான்னு சொன்னேன்னா அப்படின்ட்டு ஒரு மார்க்கமான டோனில் கேட்டியடி. அது அது அப்படி தான். அது நைட்டு நடக்க வேண்டியதுக்காக அப்படி சொன்னேன். ஓ, எப்படி சொன்னா நைட்டு மட்டும்தான் நடக்கும்னு? டேலலாம் நடக்காதா என்ன? தயாங், எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அப்போ நீங்கள் மனசுக்குள்ளேயே எப்படியாச்சும் இவர் அந்த ட்ரக்ஸை விட்டால் போதும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்போ எனக்கு அம்மா அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாம் இருந்தோம். ஆனால் யாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். இனிமேல் வருதா எல்லாமே. இவர் எப்படியாச்சும் அதிலேருந்து வெளியில் வர வச்சுட்டு நம்மளோட லைஃப்பை ரொம்பவே அழகான ஒரு ஃபேமிலியாக வாழணும். எனக்குன்னு ஒரு குழந்தை, எங்களுக்குன்னு ஒரு குழந்தை, எல்லோரும் மொத்தமாக ஒரே ஃபேமிலியாக அவ்வளோ அழகாக வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்கள் கண்ணு கலங்குது. பெத்துக்கடி கண்ணு கலங்குது. ஏண்டி கூட்டு போக மாட்டேன்னு சொன்னால் கண்ணு கலங்குவியா? ஐயோ, இவர்கிட்ட இப்போ நம்ம சொல்ல முடியாது, ஏதாச்சும் சமாளிப்போம். ஆமாம், கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டே அப்போ கூட பொண்டாட்டி கேட்குறது ஆசைப்பட்டு நீங்கள் செய்ய மாட்டீங்கல்ல,
அப்போது எப்படி? ஐயோ, கரெக்டான பாயிண்ட்டாக பேசி எல்லாத்தையும் லாக் பண்ணிடுறா. டி வெயிட் பண்ணேன்ன, நான் போய் ஷவர் பண்ணிட்டு வருவேன். போய் இவனுக்கு இப்போவே பசிக்குதுடி. சரி ஓகே, போயிட்டு க்ராசரி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஏதாச்சும் சமைச்சு கொடு என்ன. நான் டக்குன்னு ஏதாச்சும் சமைச்சிருவேன். நான் வேணா பூரி செஞ்சு தரட்டுமா? எனக்கு வேஃபில் தான் வேணும். வேஃபில் செஞ்சு கொடு. வேஃபில் வேணுமா? அந்த மிஷின் இருக்கா என்ன? எல்லா விளக்கண்ணையும் இப்போ வந்து கேளு. இன்னும் பார்க்கலையா கிச்சனை? நான் இன்னும் பார்க்கலையே. எல்லாம் இருக்குடி. சாக்லேட்ஸ் அண்ட் பேட்டர்ஸ் மட்டும் வேணும். பேட்டர் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சாக்லேட்ஸும் வாங்கிக்கலாம் என்ன. உனக்கு என்னடி வேணும்? எனக்கும் வேஃபில் வேணும். நான் சாப்பிட்டதில்ல, பட் நான் ட்ரை பண்ணுறேன். எதுவுமே சாப்பிட்டதில்லையாடி? லிப்ஸாக தான் சாப்பிட்ருக்கேன் என்ன. இப்போ எதுக்கு கிட்ட வரீங்க? நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷாக ஆகுங்க, நான் வந்து ரெடி ஆகுறேன். நல்லா லட்டு மாதிரி ரெடி ஆகி தானடி இருக்க. அதுக்கு மேலே என்ன வேணும்? நைட்டு 12 சம்பத்து காலையிலே பண்ணிடலாமா என்ன? தாயாங், எனக்கு பசிக்குது. அப்போ தாயாங்கூட வயிற்றுல இருந்தும் சவுண்ட் வருது. ஐயோ, எனக்கும் பசிக்குதுடி. சரி 2 மினிட்ஸ் என்ன, 2 மினிட்ஸ் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங் குளிக்கிறதுக்காக உள்ளே போகிறான். அண்ட் அவன் ஷவர் பண்ணுற சவுண்ட் உங்களுக்கும் கேட்குது. கரடி குட்டி, எனக்கு தெரியல, ஆனால் உங்கள் மேலே இப்போவே கொஞ்சம் லவ் ஆகிடுச்சு. அந்த ட்ரக்ஸ் இல்லைன்னா உங்களுக்குள்ள எவ்வளோ குட்டான கேரக்டர் இருக்குது, எவ்வளோ அழகாக பிஹேவ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டால் மட்டும் உங்களோட கண்ட்ரோல்லே நீங்கள் இல்லை. தாயாங், இனிமேல் உங்களுக்கு நான் இருக்கேன் என்ன. அது வேண்டாம். அது நம்மளோட லைஃப்பை ரொம்ப மோசமாக மாற்றிடும். இனிமேல் நான் மட்டும் உங்களுக்கு போதும். அது வேண்டாம். அதுவா நானா நீங்கள் என்ன சூஸ் பண்ணுற மாதிரி உங்களை நான் ஆக்குவேன், கண்டிப்பாக ஆக்குவேன். அவங்கள எப்போயும் நான் விட்டு போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ கரெக்டாக பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ண தாயாங்கும் வெளியில் வர்றான். என்னடி என்ன யோசிச்சுட்ருக்க? என்னை பற்றி யோசித்தேன். உள்ளே போய் ட்ரெஸ்ஸை கழட்டி ஜெட்டியை கழட்டிட்டு எப்படி குளிப்பான், எங்கே சோப் தேய்ப்பான், என்னை பத்தாண்டி யோசிச்சுட்டு இருந்த. சொல்றீ, என்னை பார்த்தானே யோசிச்ச. ஓ, அப்போ சார் இதெல்லாம் விவரமாக சொல்கிறத பார்த்தா நான் உள்ளே குளிக்க போகும்போது சாரும் உன்னை பற்றி இப்படி தான் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க போலையே. அப்போ தாயா உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை வாலை லாக் பண்ணுறான். பண்ணிவிட்டு உங்களோட ஒரு கையை அவனோட ஒரு கையால் பிடிச்சிட்டு அண்ட் உங்களோட ஹிப்பை அவனோட இன்னொரு கை வச்சு பிடிக்கிறான். தாயாங்க, என்ன பண்ணுறீங்க? இப்போ எதுக்குடி நெளிகிற? புரியாது என்ன, கலங்கத்தலை மூடாக்காதடி, மூடாக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கழுத்து பக்கத்தில் வந்து, என்னடி என்ன யோசிச்சுட்டு இருந்த? உண்மையை சொல்லு, என்னை பற்றி யோசிச்சுட்டு இருந்தியா? ஆமாம், கரடி குட்டியை எப்போதான் சாட்டிஸ்ஃபை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வாடி, எப்போவே சாட்டிஸ்ஃபை பண்ணிடு. உன் கரடி குட்டி ஹாப்பி ஆகிடுவான். லட்டு மாதிரி இருக்கடி இப்போவே. எல்லோரும் ஃபர்ஸ்ட் நைட் தான், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே ஆக்கிடலாம். ஒரு ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணிடுவோண்டி, ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு. போகலாமா என்ன? ஆடி தயா, என்ன இதெல்லாம்? இப்போ எதுக்கடி வாய்ஸ் உள்ளே போய் ஹஸ்கி வாய்ஸ் வெளில வருது? உங்களுக்கும் வாய்ஸ் உள்ளே போய் ஹஸ்கி வாய்ஸ் வெளில வருது. அப்போ உங்களோட ஹிப்பாவை இன்னும் டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிட்டு அவனோட சேலையை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ஐயோ கரடி குட்டி, வயிற்றுலேருந்து சவுண்டு வருது, பசிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ தயாங் அகெயின் உங்களோட ஏர்லோபை கடிச்சு இழுக்கிறான். தயாங் என்ன இதெல்லாம்? எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அப்போ தயாங் அந்த சாரீ எடுத்து உங்களுக்கு கரெக்டாக போட்டு விட்டு உங்களோட நெத்திக்கு வந்து, சரிடி நைட்டு பார்த்துக்கிறேன் என்ன, நைட்டு பார்த்துக்கிறேன், இப்போ பசிக்குது, உங்கள் வயிற்றுக்கும் பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹிப்பை கிள்றான். எப்போவுமே கரடி குட்டி விளாட்றத பாரு. லட்டு என்னடி அழகாக இருக்க. அப்படியே ஐலைனர் போட்டு வேணாம், அந்த அளவுலாம் வேணாம், லைட்டாக காஜல் வச்சுக்கோ, அம்சமாக இருப்பேன். ஓ, கரடி குட்டிக்கு காஜல் வைக்கணுமா? இதோ
நீங்களே வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ தாயாங்க உங்களுக்கு அவ்வளோ அழகாக கண்ணுக்கு மை போட்டு விடுறான். சரிடி இப்படியே டவலோடு வெளில நிற்கிறேன், உன் கொய்யும் என்னுடைய ஜஸ்ட்டில் வந்து எடுக்கவே மாட்டுற. அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் ஆகி பார்க்குறீங்க அவங்களோட ஒரு ஹேண்ட் அவனோட செஸ்ட்லேயே வச்சுருக்கீங்க. ஓ ஏன் புருஷன் எனக்கு அங்கே வைக்கணும்னு தோணுது, நான் வைக்கிறேன். இந்த கரடி குட்டிக்கு என்ன என்ன இந்த கரடி குட்டிக்கு அப்போ நான் வைக்கக்கூடாதா? டி எதுக்கோ ட்ரை பண்ணுற, ஆனால் அது மட்டும் நடக்காது என்ன? இவர் எப்படி நான் எப்படி எப்படி நினைக்கிறதோ அது அப்படியே சொல்கிறாரு. தயா இல்லை, நீங்கள் எவ்வளோ தான் அப்படி பேசினாலும் உங்களை அதுலேருந்து நான் கண்டிப்பாக வெளில கொண்டு வந்துடுவேன், கண்டிப்பாக வெளியில் கொண்டு வந்துடுவேன். ஓ அப்போ விடுங்க, நான் போகிறேன். நான் இனிமேல் இப்படி பேசல. நான் இனிமேல் இப்படி பேசல. நான் எப்படி பேசினாலும் உங்களுக்கு அப்படி தான் தெரியுதா? நான் இனிமேல் இப்படி பேசவே மாட்டேன். ஆண்டி சொன்னா அப்படி பேசு. நான் கையை அப்படியே கீழே வச்சுக்கிறியா? இல்லைடி கீழே அப்படியே ஹிப்பில் வச்சுக்கிறியான்னு கேட்டேன். டவலை அவுத்து விட்டுருவேன். ஒழுங்க மரியாதையாக போங்க. ஓ அவுத்து விடுவியாடி? எங்கே என்ன பாரு லட்டு, என்ன பாரு. அப்போ நீங்களும் தயாங்க பார்க்குறீங்க அவனோட ஹேர்லேருந்து அப்படியே சொட்டு சொட்டாக தண்ணி ட்ராப் ஆகிட்டுருக்கு. அவனோட கழுத்து பக்கத்தில் வந்து அப்படியே அவனோட ஹேரை ஷேக் பண்ணுறான். அந்த தண்ணி ஃபுல்லாக அவனோட செஸ்ட் வழியாக அப்படியே கீழே இறங்கிட்டுருக்கு. எப்படி இருக்க புருஷன்? செக்ஸியாக இருக்கேனா ஹாட்டாக இருக்கேனா? நல்லா அரைங்குறையுமா இருக்கீங்க. அரைங்குறையுமா தான் இருக்கீங்க. ஓ ரொமான்டிக்கோ பெஸ்ஸாக வந்தால் காமெடி பண்ணுற. பார்த்துக்கிறேன்டி பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தாயாங் அவனோட டவலை டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுறான். தாயாங் என்ன பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் அகைன் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஸோ தாயாங் உள்ள ஒரு ஷார்ட்ஸ் வியர் பண்ணியிருக்கான். பயந்துட்டியாடி? இதாவது காட்டினா தாண்டி பயப்படணும், பயப்படாது என்ன? அப்போ நீங்களும் சிரிச்சுட்டு தாயாங்க ஹக் பண்ணுறீங்க. ஸோ தாயாங்க உங்களை ஹக் பண்ணுறான். தாயாங் இந்த ஹார்ட் எனக்காக மட்டும் துடிக்கிற மாதிரி நான் பண்ணுவேன். அது ஏன் ட்ரக்ஸ் இல்லாமல் இருக்க முடியல? இப்போ எவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இல்லை, தாயாங்க நான் கண்டிப்பாக மாற்றிடுவேன். மேரேஜ் ஆகி ஒன் டே தான் ஆகுது. ஆனால் இனிமேல் என்னோடய டெஸ்டினி நீங்கள் தான், என்னோடய லைஃப் நீங்கள் தான், என்னோடக்கு எல்லாமாவும் நீங்கள் தான் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள அந்த அடிக்ஷன்லேருந்து என்னால் கண்டிப்பாக வெளியில் கொண்டு வர முடியும். என் மேலே நீங்கள் அடிக்ட் ஆவீங்க தயா, என் மேலே நீங்கள் கண்டிப்பாக அடிக்ட் ஆவீங்க. அது ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாயங்க இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஸோ தாயங்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். சொல்கிறீ புருஷன் எந்த ஷர்ட் போட்டுக்கிட்டோம்? எல்லா ஷர்ட்டும் வச்சுருக்கீங்களா? அப்போ நான் என்ன சொன்னாலும் போடணும். சொல்கிறீ நான் போடுறேன். ஒயிட் ஷர்ட் போட்டு அண்ட் ஆலிவ் க்ரீன் ஃபேன் போடுறீங்களா? அது அழகாக இருக்கும். பொண்டாட்டி ஆசைப்பட்டா அதை போடாமல் பின்ன எப்படி போட்டு வரவா என்ன? இல்லை அவன் முன்னாடியே மாற்றவா? வேண்டாம், நீங்கள் ரூம்லேயே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஏண்டி நாளை பின்ன ஒன்றா குளிக்கணும், எனக்கு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிடுவேன், எனக்கு நீ தான் பண்ணி விடணும். அப்போல்லாம் எப்படி தான் ஷை ஆகுவியா? எங்க பாரு, எனக்கு ஷை ஆகணும், ஆனால் இவ்வளோலாம் ஆகக்கூடாது என்ன? நிறையா இருக்குது. எனக்கு நைட்டு நிறையா இருக்குது பேச வேண்டியதும் பண்ண வேண்டியதும் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங் அப்படியே ரொமான்டிக்காகவே உங்ககிட்ட காலிலேருந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ தாயாங் ரூம்குள்ளே போயிட்டு ஃபேண்ட் மட்டும் வியர் பண்ணிட்டு அப்படியே வர்றான் ஷர்ட்டு கையில் எடுத்துகிட்டு. அச்சோ தாயாங் எப்போயுமே இப்படி அரையும் குறையுமா வாங்க. வேறு என்ன பண்ணுறது? என் பொண்டாட்டி அரையும் குறையுமா நிற்க மாட்றா, அப்போ நான் தானே வந்து நிற்கணும். இப்போ தான் அரையும் குறையுமா ஆக்கிட்டு மூடி விட்டு போனீங்க, அதுக்குள்ளே என்ன உங்களுக்கு? டி ஷர்ட்டை போட்டு விட்றீ. தாயாங் என்னது? சரி கொடுங்க, நான் போட்டு விடுறேன் என்ன? நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க்கு அப்படியே ஷர்ட் போட்டு விட்டுட்ருக்கீங்க. ஸோ போட்டுட்டு இருக்கும்போதே அவங்கள அப்படியே அவன் க்ளோஸாக இன்னும் இழுக்கிறான். ஹேண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸு? உங்கள் அப்பனுக்கா ஷர்ட் போட்டு விட்டுட்ருக்க? எனக்கு தானே போடுற, கிட்ட வந்து போடு
அது எப்படி எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா மேலேயே சொல்கிறது? எங்கள் அப்பாவே சொல்கிறது. ஆமாடி, உங்கள் அப்பங்காரனை இழுக்காமல் எனக்கு தூக்கமே வரமாட்டுது. மாம்ஸ்ஜி என்ன பண்ணுவார்? ஐயோ தாயாங், எனக்கு பசிக்குது, எனக்கு சீக்கிரம் வாங்க, எனக்கு பயங்கரமாக பசிக்குது. அச்சோ, என் பொண்டாட்டிக்கு பசிக்குதா? எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே அப்படியே நீல் டவுன் பண்ணி அவங்களோட ஸ்டமக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறான். கொஞ்ச நேரம் இருங்க, தாயாங்க இப்போ வெளில கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க அவங்கக்கிட்ட அவங்களோட ஸ்டமக்கில் ஏதோ பேபி இருக்க மாதிரியே பிஹேவ் பண்ணுறான். சரி போகலாம், ஆடி கார் எடுக்கிறேன் போகலான்னு. வேண்டாமே, பைக்கில் வந்து என் புருஷனை கட்டி பிடிச்சிட்டு நான் வர்றேன். கட்டி பிடிச்சிட்டு வரலாம், நான் வரும்போது கருவாடாக தாண்டி வர முடியும். வெயிலில் பார்த்தல, சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோ. அது நான் கொண்டு வர மறந்துட்டேனே. இந்த அருக்கடி பொடி போட்டுக்கோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தாயாவுக்கும் அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்களும் போட்டுட்டு அப்படி கார்லேயே போகிறீங்க. ஸோ மைல்டான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்போ தாயங்க அப்பப்போ உங்களே பார்க்குறான். நீங்களும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, அப்படியே விண்டோ சைடெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்பப்போ தயாங்க பார்த்துட்டு. அப்போ தயாங்க வந்து ஐஸ்கிரீம் வேணுமா என்ன? மார்னிங்கே வேண்டாம். நீ ஏன் மார்னிங் வேணும்னு கேட்டாலும் நான் தரமாட்டேன். வீட்டில் போய் ஃப்ரீசரில் வச்சு அப்புறமா சாப்பிடணும். மார்னிங்கே ஐஸ்கிரீம் தரமாட்டேன்டி. அப்போது மார்னிங் சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், மேகி இதெல்லாம் தரமாட்டிங்களா? அப்புறம் ஸ்டொமக் என்னத்துக்கு ஆகுறது? வயிற்றுக்குள்ளே குட்டி கொஞ்சம் வந்தானா அப்புறம் ஸ்டொமக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்ல. அப்படிலாம் விட முடியாது. ஓ, அப்போ குட்டி கொஞ்சம் எனக்காக தான் யோசிக்கிறீங்க, அப்போ எனக்கு யோசிக்கல. அச்சோ பையன், நீ ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளோட குட்டி கொஞ்சானும் ஹெல்த்தியாக இருப்பான். அப்போ என் பொண்டாட்டியை நான் ஒழுங்காக பார்த்துக்கணும்ல. அப்புறம் எல்லோரும் சொல்லிடுவாங்கல்ல, என் ஒழுங்காக பொண்டாட்டியை பார்த்துக்கலன்னு. நாளிலேருந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க்கும் இருக்கும். அதனால இன்றைக்கி ஃபுல்லாக அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வீக்கெண்டில் மட்டும் பண்ண முடியும். ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒர்க் டென்ஷனில் இருக்கும் போது ஏதாச்சும் சொல்லிடுவானோ கத்திடுவானோன்னு கொஞ்சம் பயம்தான். அது ஒன்றும் இல்லடி, ட்ரக்ஸ் இருக்கும், ட்ரக்ஸ் எடுத்துக்குவேன். அது இருக்கே போதை, அதை எடுத்துக்க வேண்டி. அப்போ உங்களோட ஃபேஸ் மாறுது, அது எப்படி? அதை பற்றி பேசினா மட்டும் எதுக்கு உனக்கு மூஞ்சி மாறுது? எதுக்குடி உனக்கு மூஞ்சி மாறுது? ஒன்றும் இல்லை தாயா, இப்போ ஏன் கோவப்படுறீங்க? க்ராசரி ஷாப் வந்துருச்சு, சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு, உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காரை விட்டு இறங்க பார்க்குறீங்க. வெயிட் பண்ணு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க ஃபஸ்ட்டு இறங்கிட்டு ஆனால் அந்த சைடு வந்து உங்களுக்கு காரோட டோரை ஓப்பன் பண்ணி விடுறான். தேங்க்ஸ் தாயாங் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சுட்டே இறங்குறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ திடீர்னு பார்த்தா தாயாங்க காணும். தாயாங் எங்கே போனார் இவர்? இவ்வளோ நேரம் என் பக்கத்தில் தானே இருந்தார். தாயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு லைட்டாக பயமாயிருது, பிகாஸ் அது உங்களுக்கு புது ஏரியா. அப்போ தாயாங் சடனாக வர்றான் அவங்க பின்னாடி. ஏன் எதுக்குடி நீங்கள் அதுக்கு இப்போ மூச்சு வாங்கிட்டு பேசுகிறீங்க? அங்கேருந்து கத்துற தாயாங்னு இங்கே தாண்டி இருக்கேன், எங்கேயும் போகலை. அப்போ தாயாங்க ஒரு டைரி மில்க் எடுத்துகிட்டு வந்துட்டு, இந்தாடி பொடி, இதை போட்டுருங்க, நட்ஸ் உள்ளது வேண்டாமே. வேஃபில் உங்களுக்கு டைரி மில்க் நட்ஸ் உள்ளதா போட, சாக்லேட்ஸ்க்கு நீங்கள் ப்ளைன் சாக்லேட் எடுங்களேன். அந்த விளக்குனெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இதை பிடிங்க ஃபஸ்ட்டு. என்ன மேடம்? ஒயின் மேடம், நீங்கள் இதை பிடிங்க மேடம், படிங்க. என்ன தாயாங்? அப்போ அவன் அகெயின் ஓடுறான். ஸோ அவங்க அழகாக ஒரு ரோஸை அப்படியே கவுண்டர் பக்கத்தில் வச்சுருக்காங்க. அதை தாயாங்க எடுத்துகிட்டு அப்படியே திரும்ப உங்ககிட்ட ஓடி வர்றான். எதையும் போட்ரி, அது முள்ளு இருக்கும், பார்த்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாக்கெட்லேருந்து ஒரு டிஷ்யூ எடுத்து அந்த ரோஸ் மேலே அப்படியே ரேப் பண்ணி உங்களுக்கு தர்றான். புதுஷா, என்ன இதெல்லாம்? என்ன இது? பார்த்தா தெரிலையா? ரோஸு. அதெல்லாம் தெரியுது, இப்போதுக்கு கொடுக்கக்கூடாதாடி? சரி கொடு, அங்கேயே பேசிட்டு வந்துடுறேன். நான் தரமாட்டேன், இது இருக்கட்டும்.
இல்லை புதுசாக பண்ணுறீங்களா? ஏ இப்போ தாண்டி கல்யாணம் புதுசாக இருக்குது, அப்போ எல்லாம் புதுசாக தான் தெரியும். ஆமாம்ல. ஆ சரி. ஏய் அப்புறம் அதுவும் வாங்கிக்கோடி. எது? அதுடி, அது வாங்கிக்கோன்ன. எது சொல்கிறாரு இவர்? நீங்கள் எது சொல்கிறீங்க? எனக்கு தெரியல. இது பேர்லாம் எனக்கு தெரியாதுடி. வச்சுக்குவீங்களே கேர்ள்ஸு? நாங்கள் நிறைய வச்சுக்குவோம். ஓ லிப்ஸ்டிக்கு அதை சொல்கிறீங்களா? எர்ரி மரமண்டை. ஓ இவருக்கு என்னன்னு தெரியல, ஆனால் என்ன மரமண்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் போகிறான். இதோ இதுடி இதான். ஓ நாப்கின்ஸா? ஓ பரவாயில்லையே, கேரிங்லாம் நல்லா தான் பண்ணுறீங்க டி. எனக்கு கேரிங்லாம் வரும், எவன் சொன்னா பண்ண மாட்டேன்னு. கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தேன், கல்யாணம் ஆகிடுச்சுல, பொறுப்பாக இருக்கணும் அதான். ஓ பொறுப்பாக இருக்கணும்னா அதெல்லாம் இருக்கக்கூடாது. எதெல்லாம்டி? எது சொல்கிற? வர ஆரம்பிச்சிட்டியா என்ன? இல்லைப்பா, நான் எதுவும் சொல்லலை. நம்ம வேறு ஏதாச்சும் வாங்கலாம். உங்களுக்கு வேறு எதுவும் வேணுமா? எனக்கு எதுவும் வேணாண்டி, வேணும் நான் வந்து வாங்கிக்குவேன். நீ உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. வேறு எதுவும் வாங்கணுமா? ட்ரெஸ் எதுவும் வாங்கணுமாடி? ட்ரெஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். இல்லை அவ்வளோதான் போதும். ஓகேடி, அப்போ கவுண்டரில் கொடுத்து பில் போட்டுறேன்ன. நான் போடணுமா? ஏன் அவங்க அப்பங்கார இதுக்கெல்லாம் ஒன்று பழக்கலையா என்ன? அப்படி இல்லை. சரி நானே போடுறேன், நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ட்ராலியை தள்ளிட்டு போய் முன்னாடி பில்லிங் செக்ஷனில் நிற்கிறீங்க. அப்போ தயாங்கும் உங்கள் பக்கத்துலேயே தான் நிற்கிறான். ஏ தயாங், நீ எங்கடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வேகமாக வர்றா. வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக தயாங்க ஹக் பண்ணுறா. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுது. ஓ தயாங், நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு ஜின்னர் சாப்பிட்டவா அப்படின்னு. ஆனால் யூ நெவர் ஹியர் தட். பட் இன்னைக்கு நான் விட மாட்டேன். நீ கண்டிப்பாக என் கூட டின்னர் சாப்பிட வரணும். ஓகே பியூட்டி? சிலுக்கு இல்லை, இப்போ என்னால் முடியாது. நான் ஒருத்தவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுண்டி. ஹூஸ் தட் பாய்? அது பாய் இல்லடி, கேர்ள். ஐ மேரிட் நவ். என்ன, எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஓ மை காட், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஓ நோ தயாங், யூ ஆர் கிடிங் ரைட்? சிலுகு இல்லடி, உண்மையிலே மேரேஜ் ஆயிடுச்சு. ஓ தயாங், நீ போய் சொல்கிற. நான் சிலுக்கு வந்திருக்கேன், நீ அகெயின் அண்ட் அகெயின் கிடிங் தான் பண்ணுற. நோ, ஐ டோன்ட் பிலீவ் தட். சிலுகு உண்மையிலே தாண்டி, என் ஒய்ஃபை காட்டுட்டா. வாயினே இங்கே ஆடி. இதோ வர தயாங், சொல்லுங்க. இதோ இவ தாண்டி என் சிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹிப்பில் அப்படியே கை வச்சுக்கிறான். ஓ பியூட்டி கேர்ள், தாயாங்கோட ஒய்ஃப் நீ தானா? ஆமாம், தாயாங்கோட ஒய்ஃப் நான் தான். யாருடி நீ? தாயாங்க இருக்கனால அமைதியாக இருக்கேன், இல்லைன்னா எனக்கு வர கோபத்துக்கு சப்புன்னு அப்பிடுவேன் நல்லா. தாயாங், நீ ஏன் உன்னோட மேரேஜ்க்கு என்ன இன்வைட் பண்ணல? ஓ கேர்ள், உன்னோட கழுத்தில் என்ன அது? அப்போ நீங்கள் அழகா கழுத்தில் ஒரு பிளாக் கலரில் குட்டியாக தாலி வியர் பண்ணியிருப்பாங்கல்ல, அது மாதிரி தான் வியர் பண்ணியிருப்பீங்க. அது கேர்ள்ஸ் மேரேஜ் ஆனதும் இந்த கல்ச்சரில் போடுறது தாலின்னு சொல்லுவாங்க. ஓ ஐ டிடன்ட் நோ தட், பட் தட்ஸ் க்யூட். தயாங், நீ தான் உன் ஒய்ஃப்க்கு போட்டு விடுவியா? ஆமாடி சிலுக்கு, நான் தான் போட்டு விடுவேன். அப்போ நீங்கள் தயாங்கோட ஹிப்பிலே கிள்ளிட்டு, ஓ ஏன்டி கிள்ற? யார் இவ? உங்களை வந்து சிலுக்குன்னு குழஞ்சிட்ருக்கா, நீங்களும் அவகிட்ட வளைஞ்சிட்ருக்கீங்க. அவன் என் காலேஜ் படிக்கும் போது என்னோடய கிளாஸ்மேட்ரி, காலேஜ் பியூட்டி. என்ன எல்லாத்துக்கும் இவன்னா ரொம்ப பிடிக்கும், காலேஜ் பியூட்டிடி. இவளே என் பின்னாடி சுற்றினான். எத்தனை பொண்ணுங்க என் பின்னாடி சுற்றினாங்க தெரியுமா? இப்போ தான் கல்யாணம் ஆகிடுச்சுல, அப்புறம் என்ன உங்களுக்கு? அவ்வளோ பூ சொல்லிடுங்க, எனக்கு அவ்வளோ கோபமாக வருது. கேர்ள், என்கிட்ட பேசு. எப்போது என்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்க, என்கிட்ட பேசு கேர்ள். நல்லா இருக்கீங்களா? ஓ ஐ ஆம் ஸோ ஃபைன், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஓ தயாங்,
கண்டிப்பாக இன்றைக்கி நைட் வந்து நீ உன் ஒய்ஃப் கூட்டிட்டு எங்களோட வீட்டுக்கு டின்னர் வரணும். ஏ சிலுக்கு, அதெல்லாம் முடியாதுடி, எனக்கு ஒர்க் இருக்குது. நோ நோ நோ, இனி நோ எக்ஸ்கியூசஸ், நோ மோர் எக்ஸ்கியூஸ். ஹயம், நீ கண்டிப்பாக வரணும். ஹே கேர்ள், வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் வயன். நவ் கிம் வயன். ஹோ ஓகே, ஐ வில் கால் யூ ஒயன். ஹே, நீயும் கண்டிப்பாக வரணும். தயாங், நீயும் வந்துரு. கண்டிப்பாக வந்துரு. எனக்கு பிடிச்ச டிஷ் நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தயங்க அகைன் ஹக் பண்ணிட்டு போகிறா. அப்போ நீங்கள் தயங்க பார்த்து முறைக்கிறீங்க. யார் அவ? ஏன் ஹக் பண்ணாமலாம் பேச முடியாதா என்ன? ஏய், உனக்கு எங்கடி எரியுது? அதான் கிளாஸ்மேட்டுன்னு சொல்லிட்டேன்ல. இல்லை, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உன் ஒய்ஃபை மட்டும்தான் தொடணும். நீங்களும் அந்த பொண்ணு கூட ஹக் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. டி, எந்த காலத்தில் இருக்க? அதான் சொல்கிறேன்ல, அவன் என்னோட கிளாஸ்மேட். புரியுதா இல்லையா? அகைன் நான் அகைன் கேள்வி கேட்டுட்டு இருக்காத. நான் இப்போ என்ன கேட்டுட்டேன்? நான் ஒன்றுமே கேட்கல. இனிமேல் உங்களை நான் எதுவும் கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேகமாக அப்படி காருக்கு போகிறீங்க. இந்த நொகின்னு கிடக்கிறதுக்கு தான் எங்கள் அப்பங்காரன்ட்டு சொல்லி கல்யாணமே வேண்டான்னு தான் 2 நிமிஷம் நல்லா இருந்தால் அடுத்த நிமிஷம் அடிச்சுக்கிட்டு வெளில வைக்கிறா. தயம், கோவப்படுறாத, அப்புறம் ட்ரக்ஸ் எடுக்க தோணும். கோவப்படுறாத, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் பில்லிங் போட்டு அகைன் அவன் காருக்கு வர்றான். அவன் எதுவுமே அவங்கக்கிட்ட பேசாமல் வந்து உள்ளே உட்காந்தது ரொம்ப ஃபோர்ஸாக காரோட டோரை வந்து அடைக்கிறான். இப்போ எதுக்கு? நீங்கள் என் மேலே கோவம்னா என்ன திட்டுங்க. நீங்கள் இப்போ எதுக்கு கோவமாக இருக்கீங்க? நான் தான் கோவமாக இருக்கணும். எதுக்கு கோவமாக இருக்கீங்களா? வாயை மூடிடுவாயன். இதுக்கு மேலே என்னை பேச வச்சிடாத. சந்தேகப்படுறியா என்ன? சந்தேகப்படுறியாடி? நான் சந்தேகப்படல, எனக்கு பொசசிவ் ஆகுது. பொசசிவ்லாம் ஆகக்கூடாது, புரியுதுல? நான் என்ன அவ கூட போய் படுக்கவா செஞ்சேன்? அவள் என்னோட கிளாஸ்மேட். உன்னோட லிமிட்டில் நீ இருந்துக்கோ வயன். ஓ, காலையிலலாம் நல்லா தானே இருந்தீங்க, அது ஏன் அடுத்தவங்க வந்தால் மட்டும்? அவள் அடுத்தவ இல்லை, என்னோட கிளாஸ்மேட். புரியுதுல? புரியுது தாயாங், நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அழுதுட்டு அப்படியே வர்றீங்க. ஸோ தாயாங்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிகிட்டு வர்றான் வீட்டுக்கு. வந்ததுமே அவன் காரை விட்டு ஃபாஸ்ட்டாக இறங்கி அந்த ட்ரக் ரூம்குள்ளே போகிறான். அப்போ நீங்கள் அவனுக்கு பின்னாடியே போகிறீங்க. தயாங் நில்லு தயாங் நில்லுங்க. தயாங் ப்ளீஸ், கரடி குட்டியில் கொஞ்சம் நில்லுங்க தயாங் அங்கே போகாதீங்க. ஏய், சொன்னால் புரியாதாடி, தள்ளுங்கட்டு. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் அண்ட் அகைன் தயாங்கோட கையை பிடிக்கிறீங்க. அவன் அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கான். அட்லாஸ்ட் நீங்கள் அவனை அப்படியே ஃபோர்ஸாக ஹக் பண்ணிக்கிறீங்க. நான் விட மாட்டேன். எங்கே போகிற? நான் தான் உனக்கு இருக்கேன்ல, அப்புறம் ஏன் அதை தேடி நீ போகிற? இல்லை தயம், நான் விட மாட்டேன், நீ போகாத. ஏய், இப்போ நவல்றியா? கை வைக்கிற மாதிரி ஆயிரும்டி, நகன்று. என்னை அடிக்க வச்சிடாதடி, நகன்று, அவ்வளோதான் சொல்லுவேன். அவங்களோட ட்ரக்கு நானாக மட்டும்தான் இருக்கணும், அது வேண்டாம். எவன்டே சொன்னது? ட்ரக்குனா ஹாப்பினஸ் மட்டும்தான் கொடுக்கும். காலிலேருந்து எவ்வளோ குடைச்சல் கொடுக்குற உனக்கு தெரியுதா? என்னோட டேயவே அப்படியே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆக்குறடி. தயவு செஞ்சு தள்ளிடுவயன், அப்புறம் எனக்கு தலைக்கேறிடுச்சுன்னா ஏதாச்சும் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு தள்ளிடு. இல்லை நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் அவனை அப்படியே பிடிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ தாயாங்க அதிகமாக கோவப்பட்டுட்டு, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதுல, ஒரு தடவை சொன்னால் அதுபடி கேட்டு நடந்துக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர கோவமாகி உங்களை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். நீங்கள் கீழே போய் விழுகிறீங்க. உங்களோட தலை அப்படியே அந்த டேபிளில் ஹிட் ஆகிடுது. தயாங் போகாத தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. ஆனால் தயாங் உங்களுக்கு திரும்பி கூட பார்க்காம அப்படியே அந்த ரூம்குள்ளே போய் டோரை லாக் பண்ணிக்கிறான். தயாங் வலிக்குது, தயாங் வலிக்குது தயாங். எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது. நான் அவரை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. அம்மா தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தலைலாம் பயங்கரமாக வலிக்குது. நீங்கள் அப்படியே மயங்க விழுந்துடுறீங்க. ஸோ உள்ளே போன தாயம் எங்கள் ஒப்பங்க வர சொல்லணும், எல்லாம் சொத்துக்காக. இல்லைன்னா நட்டு தெருவில் நான் நிற்கணும், அதுக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணேன். ஆனால்
காலெல்லாம் பிடிக்க தானடி செஞ்சது. இங்கே பாருடி, இப்போ ட்ரக்ஸா நீயான்னு கேட்டால் எனக்கு ட்ரக்ஸு தான். ட்ரக்ஸ் எனக்கு ஹாப்பினஸ் மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் நீ சும்மா நொய்யின்னு நான் அப்படி இப்படின்னு இருந்தவன்டி. உன் கூட மட்டும் என்னால் இப்படி இருந்துகிட்டு இருக்க முடியாது. அவன் கோவம் வரும்போது இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் மாறிடுது அவனுக்கு. அவன் அப்படியே அவன் இன்ஜெக்ஷன் எடுத்து அண்ட் ட்ரக்ஸ் சிகரெட் எல்லாமே அவன் வந்து கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு மாதிரி போதையில் இருக்கான். ஆஃப்டர் 5 hours நீங்கள் இன்னும் எழுந்துக்கலை. தலையில் நல்லா அடிபட்டனால உங்களுக்கு அப்படியே பிளட்டு ஓடிட்டுருக்கு. அண்ட் தாயாங்க அப்போ தான் ரூம்லேருந்து வெளியில் வர்றான். அவனுக்கும் இன்னும் போதை போகலை. ஏய் எங்கடி இருக்க? லைட்ரு எடுத்துட்டு வாடி, சிகரெட் கொடுக்கணும். ஏய் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை கொஞ்சம் அரையும் குறையுமா திறந்துட்டு அப்படியே தட்டு மாதிரி வர்றான். ஸோ கீழே அவன் தடிக்க விழுகிறான். டே எவ்வண்டா இதை தூக்கி இங்கே வச்சது? அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான் அவனை சாவடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்தா நீங்கள் கீழே அப்படியே மயங்கி கிடக்குறீங்க. பிளட்டு கொஞ்சம் பிளட் போயிருக்கும். ஏய் ஏண்டி எனக்கு ப்ராங்க் பண்ணுறதுக்கு வேறு வேலை மாதிரியே இல்லையா? ஏய் எழுந்துடுறி, எழுந்துரு அப்படின்னு பையனோட கன்னத்துலேயே அப்படியே தட்டிகிட்டே இருக்கான். எழுந்துடுறி, உனக்கு எத்தனை தடவை சொல்லணும், எழுந்துரு எழுந்துடுறி எழுந்துரு. அப்போ கரெக்டாக ஒரு கால் வருது. ஹலோ ஹலோ யார் பேசுறது? தயாங், நான் அப்பா பேசுகிறேன். ஓ டாடிஜி சொல்லு, டாடிஜி சொல்லு. ஏய் காலங்காத்தாலே ஸ்டார்ட் பண்ணிட்டியா? உன்னை நம்பி தானடா அந்த பொண்ணு வந்தா. அவளை என்ன பண்ண? ஓ டாடிஜி, என்ன ரூமில் கேமரா வச்சுருக்கியா? டேய் காலங்காத்தாலே ட்ரக்ஸ் எடுத்திருக்க. நீ ட்ரக்ஸ் எடுத்தாலே ஸ்டடியாக இருக்க மாட்டடா. அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோ. உங்களுக்கு மட்டும் ஒரு குழந்தை வரலை, அவ்வளோதான் தயாங், அவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கே தெரியாதுன்னா நீ குழந்தை கொடுப்பியா? டாடிஜி நீ மம்மிக்கு கொடு, நான் அவருக்கு கொடுத்துக்கிறேன். படுத்து கிடக்கா டாடிஜி, எழுந்துக்க மாட்டேங்கிறா. தயாங் அவளை என்ன பண்ண? டாடிஜி அவளை தள்ளி விட்டேன், அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல டாடிஜி. டேய் டேஷு இருறா, நான் அங்கே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட அப்பா ஃபோனை வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காரு. காலிங் பெல் அடிக்குது. டே தயாங், கதவை ஓப்பன் பண்ணுறா. டே தயாங் இருக்கியா? யாருடா அது சும்மா நொய்யின்னு காலிங் பெல் அமைக்கிறது? தயாங் டோரை ஓப்பன் பண்ணு. தயாங் இருக்கியா? ஓ டாடிஜி, டாடா இருடாடா வர்றேன். என்னடாடா 15 நிமிஷத்துக்குள்ளே கிளம்பி அண்ட. தயாங் கதவை ஓப்பன் பண்ணுடா, உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், கதவை ஓப்பன் பண்ணு. ஓ டாடிஜி இரு டாடிஜி, கதவை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கதவை ஓப்பன் பண்ணுறான். என்ன டாடிஜி, நீயும் அவளை சேர்ந்து பிராங்க் எதுவும் பண்ணுறியா என்ன? அப்போ தயாங்கோட அப்பா அப்படின்னு ஒன்று சப்புன்னு கொடுத்துட்டு அப்படியே உங்கள் பக்கம் ஓடி வராரு. வயன் எழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தட்டுறாரு கன்னத்துலேயே. பட் உங்களுக்கு கான்ஷியஸே இல்லை, பிளட் லாஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வீக்கி லைட்டாக புரிய வருது. ஓகே இவ ப்ராங்க் பண்ணல, ஏதோ நடந்துருக்கு நம்ம தள்ளிவிட்டனால அப்படின்னு சொல்லிட்டு. டாடி இல்லை அவள் விளாடுறா டாடி, அவள் விளாடுறா. ஏ வயன் எழுந்துடுறி, எழுந்துரு, விளாண்டுட்டு இருக்காதடி. நான் தள்ளி விட்டு லைட்டாக அடிச்சிருக்குன்னு தானடி நினச்சேன். எழுந்துடுறி அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க இன்னொரு சைடு வந்து உங்களை தட்டி எழுப்பிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போதை எல்லாம் தெரியுது. ஹலோ ஆம்புலன்ஸ், இந்த அட்ரஸ்க்கு தான் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட அப்பா காலை வச்சிடறாரு. ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஆம்புலன்ஸும் வந்துடுது. தயவு செஞ்சு எங்கள் கூட ஹாஸ்பிட்டல் வந்துடாத, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். முன்னெல்லாம் என் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குடா தயம், தயவு செஞ்சு சொல்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் வரவும் வயனை ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு அவரும் அப்படியே போகிறாரு. அப்போ தயங்க அப்படியே அந்த இடத்துல உட்காடுறான். என்னாச்சு?
ஏ வயனே, இப்போ உனக்கு என்னடி ஆச்சு? பிளட்டு பிளட் எல்லாம் இருக்கு. நான் உன்னை என்னடி பண்ணேன்? ஆ, என்னடி? பிளட்டு பிளட் எல்லாம் இருக்கு. ஆ, என்னது? ஏ, எனக்கு எதுவுமே புரியலடி. நான் ஐயோ, நான் என்னடி பண்ணேன்? நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவனும் அழுதுகிட்டே அப்படி உட்காந்துருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுது. ஸோ அந்த கேரில் ஒரு ஃப்ளாஷ் கட். அச்சோ, தாயாங்க எழுந்துருங்க. ஆ, பாப்பா பாருங்க, உங்களுக்கு முன்னாடியே ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறான்னு. அச்சோ, ஏய் வா, அவங்க அப்பாவை எழுப்பு. ஏய், தூங்கிட்டு இருக்கும் போது என்னடி? தாயாங், பாப்பாவை ஸ்கூலில் விடணும்ல. நீ போய் விடுறி, அவளே போய்கிருவா. பி போயிடுவல்ல. டாடா, நீ தான் வந்து என்ன ஸ்கூலில் விடணும். என்னடி டாடா தான் வரணுமா? ஹா டாடா, எங்கள் மேக்ஸ் டீச்சர் உன்னை கேட்டாங்க. ஓ, மேக்ஸ் டீச்சராடி? எப்படி இருப்பா? எங்கள் அம்மா மாதிரி இருப்பாளா இல்லை உங்கள் அம்மாவோட சூப்பராக இருப்பாளா? ஐயோ, இவ ஒயன் மாதிரிலாம் இருக்க மாட்டா. அந்த மேம் ஒயனை விட அழகாக இருப்பா. அப்போ வரேன்டி. தாயாங், என் கையில் மாட்டினேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடு முழுக்க தாயாங்க துரத்துறீங்க. ஸோ அப்படியே இந்த ஃப்ளாஷ் கட் முடியுது. அப்படியே அவன் படுத்துடுறான். ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் எழுந்துக்கிறான். ஏ, நீ என்ன ஹாஸ்பிட்டல் போனேன்னு கூட எனக்கு தெரிலடி. எனக்கு தெரில. ஹலோ, எதுக்கு தாயாங்க எனக்கு கால் பண்ண? டாடி ப்ளீஸ் டாடி, உங்களை கெஞ்சி கேட்டுறேன், என்ன எந்த ஹாஸ்பிட்டலில் டாடி வச்சிருக்க? டேய் குடிகார நாயே, உனக்கெலாம் என்னால் சொல்ல முடியாது. சரி, பொண்டாட்டி வந்தாவாச்சும் திருந்துவன் பார்த்தா? டாடி கெஞ்சி கேட்குறேன் டாடி, சொல்லு டாடி சொல்லு. டேய் வச்சு தொலைடா நாயே, உன் மேலே செம்ம காண்டில் இருக்கேன். இப்போ என்னோட அம்மா அப்பா வந்தால் நான் என்னடா பதில் சொல்லுவேன்? டாடி ப்ளீஸ் டாடி, ஐ பெக் யூ, அவனுக்கு கெஞ்சி கேட்குறேன். இதோ ஏகே ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். தேங்க்ஸ் டாடி. அவ கண்ணு முழிச்சிட்டாளா? அவ்வளோ சீக்கிரம் எப்படிடா கண்ணு முழிப்பா? பிளட் லாஸ் ஆயிருக்கு. நீ வந்து தொலை. வரேன் டாடி. ஏண்டா, உன்னை நம்பி தானடா வந்தா? இப்படி எத்த மாதிரி வேலை பார்த்து வச்சிருக்க. உன்னை நீயே காரி துப்பிக்கடா. தூ, என்னடா பண்ணி வச்சிருக்காள? அவ தேவதடா, என்ன பண்ணி வச்சிருக்க? உன் மூஞ்ச பார்க்க எனக்கே கடுப்பாரிக்குடா, கடுப்பாரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிலேயே அவனை பார்த்து அவனே திட்டிக்கிறான். ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக போகிறான். பார்த்தா அவங்களுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே நீங்கள் படுத்து மயக்கமாக இருக்கீங்க. டேய் எச்சா நாயே, எதுக்குடா வந்த? உன் பொண்டாட்டி இந்த கோலத்தில் பார்க்குறதுக்கு வந்தியா? டாடி டாடி, நான் எதுவும் பேசல நிலமை இல்லை டாடி, என்னை விட்டுரு டாடி, நான் அவள்கிட்ட போகணும் டாடி. டேய் இப்போ என்ன புதுசாக அவகிட்ட? போடா, அந்த ட்ரக்கு தானே, அந்த வீட்டை எப்போ கொளுத்த போகிறேன்னு எனக்கே தெரில. போய் அதை எடுத்துக்கோ போ. இவ எதுக்குடா உனக்கு? இவளை நான் அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுறேன், நீ போ. டாடி டாடி, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ என்ன டாடி, நீ என்ன பேசிட்டு இருக்க? அப்படின்னு அவன் அப்பாவோட காலரே பிடிச்சிடுறான். அவனுக்கு வேணும், எனக்கு புள்ளையா? அவனுக்கு வேணும். நான் அவளை கஷ்டப்படுத்திட்டேன். அவனுக்கு வேணும் டாடி. ஹலோ, இது ஹாஸ்பிட்டல், எங்கள் நண்டு இப்படிலாம் கத்தக்கூடாது. நீ யாரடி, போடி அந்த சைடே போ, எனக்கு அவன் வேணும் டாடி அப்படின்னு உடஞ்சி அந்த இடத்துல உட்காந்துடுறான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ஆயிருக்கும். நீங்களும் கண்ணை முழிச்சிருப்பீங்க. பேஷண்ட் கண்ணை முழிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் தயாங் யாரு? அந்த பாவி நான் தான். என்ன, பேஷண்ட் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஓ, அப்போ கூட நான் விட மாட்டால. தேவதடி நீ, என் தேவதை. அழுகையில் நான் சிரிக்க வைக்கிறல்ல, என் தேவதடி நீ, என் தேவதை.
அப்படி நான் அழுதுகிட்டே உள்ளே வர்றான். நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துட்டு அவன் வர்றதே பார்க்குறீங்க. அவன் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே வர்றான். என்னாடி ஆ இதை பிளட் லாஸ் ஆகிடுச்சா? நான் தான் தள்ளி விட்டேனா? ஏண்டி இவ்வளோ வீக்காக இருப்ப? தள்ளி விட்டா போய் விழுந்துருவியா? ஆ ஆமாம், தள்ளி விட்டா போய் விழுந்துட்டேன். என்னால் இப்படி பார்க்க முடியலடி. என் ஃபீலிங்ஸை காட்டினா நீயும் அழுதுருவியான்னு பயமாக இருக்குடி. என்னை கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன்டி, என்னை கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். சாம ஒன்று விட்டு போயிட்டாடி. சாம ஒன்று விட்டு போயிட்டா. ஆ அப்படியாடி, சரி. காலைல சாப்பிட்லான்னு தானடி திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். ஆனால் இன்னும் சாப்பிட்ல. அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்துட்ட. எனக்கு எவன்டி சமைச்சு போடுவா? எவடி சமைச்சு போடுவா? வந்து சமைச்சுதா? எங்கள் 2 கையும் அப்படியே சும்மா இருக்குது எங்களுக்கு வந்து சமைச்சு தர்றதுக்கு. நான் ஹெல்ப் பண்ணுறேடி. எங்கே பிடிக்கணும்? கையை பிடிக்கணுமா காலை பிடிக்கணுமா? ஓ, கையை பிடிக்க காலை பிடிக்க சொன்னால் சார் பிடிச்சிடுவீங்களா? ஜெகி, எனக்கு தெரியுது நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. ஆனால் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு இவ்வளோ மறைச்சு என்கிட்ட பேசுகிறல்ல. ஏன்டா அப்படி இருக்க? இதுதான் உன்கிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லைன்னா நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்டா. என்னடி என்னெல்லாம் ஓகேவா? எவ்வளோ நாள் அப்படியே ஸ்டே பண்ணலான்னு? அப்படியே இங்கே ஃபுல்லாகவே ஸ்டே பண்ணிடலான்னு இருக்கேன். ஓ அப்படியாடி? ரைட்டே. தயம் அழுதுறாதடா. முன்னாடி அழுதுறாத. முன்னாடி இங்கே எத்தாருங்கணும் அழுதுறாத. ஏய் அப்படியே லேப்பில் லைட்டாக படுத்துக்காடி. என்னது குழந்த மாதிரி கேட்டுட்டு? நான் உங்கள் பொண்டாட்டி தானே, வந்து படுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் தயம் ரொம்ப வேகமாக வந்து உங்கள் லேப்பில் அப்படியே படுத்துக்கிறான். சாரிடி, நான் வேணும்னே பண்ணலடி. நான் வேணும்னே பண்ணல. அது கோபம். மன்னிச்சிரடி. நான் வேணும்னு பண்ணலடி. நான் வேணும்னு பண்ணல. என்ன பண்ணுச்சு? இந்த கரடி குட்டி என்ன பண்ணுச்சு? யார் சொன்னா இந்த கரடி குட்டி தான் என்னை தள்ளி விட்டுச்சுன்னு? யார் சொன்னா? யார் சொன்னா? சொல்லுங்க யார் சொன்னா? எனக்கே தெரியுதுடி, நான் தான் பண்ணேன்னு. சாரிடி. சாரின்னு எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரிலடி. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலடி. சாரிடி, சாரி. அச்சோ கரடி குட்டி, என்ன இப்படி அழுதுட்ருக்க? யாரு சொன்னா? யாரோ உன்னை திட்டினாங்களா? சொல்லு, யார் திட்டினது? என் தயவு செஞ்சு உனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அழுதுருடி, அழுதுரு. உனக்கு கெஞ்சி கேட்குறேன், மன்னிச்சிருடி. நான் வேணும்னு பண்ணலடி. நான் வேணும்னு பண்ணல. எனக்கு புரியுது தயம், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பன்னு. ஆனால் நீ என்னை தள்ளி விட்டப்போ கூட எனக்கு வலிக்கல. அதுதான் முக்கியம்னு போனல. அப்போ தான் என் ஹார்ட்டில் அப்படியே ஆணியை வச்சு யாரும் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அடிக்கிற மாதிரி இருந்துச்சு தயம். ஏன்? யார் சொன்னாங்க என் கரடி குட்டியை நான் மன்னிக்க மாட்டேன்னு? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க நான் மன்னிக்கிறதுக்கு? ஏய், நடிக்காதடி, நடிக்காத. உனக்கு எஞ்சி கேட்குறேன்டி. அப்படி நான் அகைன் பேச உங்களுக்கும் அப்படியே டியர்ஸ் வருது. ஸோ அவனோட நெத்தி அண்ட் மூக்கிலலாம் அவனோட டியர்ஸ் படுது. ஸோ அப்படியே அவங்கள நிமிர்ந்து பார்க்குறான். அழுதுட்டல்லடி. அழ வச்சிட்டேன்ல. சந்தோஷமாக பார்த்துக்கணும் தாண்டி நினச்சேன். ஆனால் அழ வச்சிட்டேன்ல நான். உனக்கு என்னடி, நான் அந்த ட்ரக் எடுக்கிறது தானே பிரச்சனையாக இருக்கு. நீ என்னை மாத்திரடி. நான் மொத்தமாக மாத்திடுற. என்னை மொத்தமாக மாத்திரடி. என்னை மாத்திடுற. அப்போ தாயாங்கோட டேட் உள்ளே வர்றாரு. வயன், எப்படிமா இருக்கு? அங்கிள் நான் இப்போ ஓகே தான் அங்கிள், நான் இப்போ ஓகே தான். அப்போ தாயாங்க உங்கள் டேட் கிட்ட எதுவுமே காட்டாத மாதிரி.
ஓகேவா தான் இருக்கா? ஓகேவா தான் டாடி இருக்கா? டேய், நான் உன்கிட்ட பேசல என்ன? நீ சொல்லுமா. ஏன் அவரை திட்டுறீங்க? அவர் ரீசன் இல்லை, நான் தான் கால் தவறி விழுந்துட்டேன். எப்படி சமாளிக்கிற பாரு. இவெல்லாம் ஏன் சொல்கிறா? எனக்கெல்லாம் இவ டிசர்வ் இல்லை, எனக்கெல்லாம் இவ டிசர்வே இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும் வயன். அப்போ நீங்கள் அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. பார்க்காதடி, பார்க்காத. அப்படியே உள்ளுக்குள்ளே எதையோ வச்சு குத்துற மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படி கண்ணு கலங்கினதோட நிற்கிறான். ஸோ நீங்களும் தாயாங்கையே பார்க்குறீங்க. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்கோட அப்பா அப்படியே வெளில போயிடுறாரு. இட்டாருடி அகெயின் படுத்துக்கட்டுமா? இப்போ என்ன? இங்கே வாங்க. அம்மா, என்னாச்சடி? ஒன்றும் இல்லை, லைட்டாக கை அசைச்சேனா அதுதான் வலிச்சிருச்சு. இங்கே வாங்க. நான் கூப்பிட்டா வரமாட்டிங்களா? வர்றேன்டி, வர்றேன். நேட்டு எங்கடி போயிட போகிறேன்? நான் தேவதடி. தேவையில்லாமல் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு நீ போயிடுடி. வேண்டாம், நீ போயிடுறி, நீ போயிடு. என்ன மாதிரி ஒருத்த கூடலாம் வேணாண்டி. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டியவ. அப்படியா? என் கரடி குட்டி கூட நான் சந்தோஷமாக இருப்பேன். இங்கே வாங்க. அச்சோ, நான் சொல்கிறேன்ல, இங்கே வாங்க அப்படின்னு சொன்னதும் தாயாங்க அப்படியே வயன் பக்கத்தில் போகிறான். ஸோ அவன் 2 கையும் வச்சு அவனோட கன்னத்தில் வச்சு, என்ன இப்போ? என்னாச்சு கரடி குட்டிக்கு? எப்போது டீஸ் பண்ணிவிட்டு அழகாக க்யூட்டாக சிரிக்கும். என்னாச்சு? நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டல, அப்போ அங்கே பிளட்டு இருந்துச்சுடி. பிளட்டு இருந்துச்சு, பிளட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்குறான். என்ன? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். அங்கே பிளட் இருந்துச்சுடி. அப்படியே அதை பார்த்ததும் ஒரு மாதிரி கேர் ஆகிட்டு, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, ஆனால் குழந்தை தானடி இல்லை. எதுவுமே பண்ணாமல் எப்படி குழந்தை வரும்? அது தெரியுதுடி. அப்போது ஒரு ஃப்ளாஷு, அதில் நமக்கு ஒரு குழந்தை இருக்குடி. பொண்ணா பையனான்லாம் எனக்கு சரியாக தெரில. அது அழகாக வந்து எழுப்புதுடி என்ன. நானும் என் பொண்ணும் சேர்ந்து உன்னை டீஸ் பண்ணுறோண்டி. அதில் பொண்ணுன்னு வருதுல, அப்போ பொண்ணாக தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். யார் சொன்னா? எனக்கு பையன்தான் வேணும். ஏண்டி? பையனும் நானும் சேர்ந்து உங்களை டீஸ் பண்ணலாம்ல. விளாடாதடி. சரி நீ சொல்லணும்ல, அழாமல் சொல்லணும். சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சுடி. இப்போ இந்த கரடி குட்டிக்கு குழந்தை வேணுமா? வேணாண்டி, அதில் கூட உன்னை கஷ்டப்படுத்தி தான் அந்த குழந்தை வரும்ல. எனக்கு அந்த குழந்தை வேண்டாம். எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி தான் குழந்தை வரும். இது என்ன கஷ்டப்படாமல் எப்படி குழந்தை வரும்? எனக்கு தெரிலடி. ஆனால் சாரி, என்ன சாரி, நான் அப்படி பண்ணல, நான் அப்படி பண்ணிட்டேன். ஐயோ, நான் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து அப்படியே அவனோட கையை வாலில் பஞ்ச் பண்ணிக்கிறான். நான் பண்ணிட்டேன்டி, சாரிடி, நான் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் ரொம்ப வேகமாக எழுந்து வந்து அவனை ஹக் பண்ணிட்டு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்ல, இங்கே பாரு தாயம். இல்லைடி, இல்லை, நான் உன்னை அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுல்ல, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. என்னடி இருந்தாலும் நான் அப்படி என்ன? இப்போ பேசுங்க. நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, பேசுங்க. என்னடி? அச்சோ, இங்கே பாருங்க, என்ன பண்ணியிருக்கக்கூடாதோ? என் புருஷன் தானே, அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல. நானும் கோவப்படுத்திருக்கக்கூடாதுல்ல. அப்போது கோவப்படுத்தினா கோவம் வந்திருக்கும்ல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சாரி. ஏண்டி என்ன மாதிரி ஒரு ஆளுக்காக
இந்த மாதிரி ஒரு ஆளுக்காக ஏன்டி நீ இதோ பாரு, உன் தலையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குடி. எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்கு. நீ இப்போ கூட கிஸ் பண்ணல, அது ஒரு மாதிரி பியாரா எனக்கு தெரிலடி. என்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி பண்ண மாதிரி இருந்தது. யாரு சொன்னா நான் அகெயின் கிஸ் பண்ணிட்டா? இல்லடி, வேண்டாம். அப்போ அகெயின் தாயாங்கோட அப்பா உள்ளே வந்துட்டு, வயன் உங்கள் அப்பா அம்மா கிட்ட கால் பண்ணி சொல்லட்டாமா? அங்கிள் வேண்டாம் வேண்டாம் அங்கிள் வேண்டாம், அப்பா அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். அதான் ஒன்றும் இல்லைல்ல, ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் அங்கிள். அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். எதுக்குடி, எதுக்கு சொல்ல வேணாம்? என்கிட்ட பிரித்து கூப்பிட்டு போயிடுவாங்களோ? ஓட்டுண்டி, அப்பயாச்சும் அங்கே போய் நீ சந்தோஷமாக இருப்ப. தயாங் நீ வாயை மூடுங்க. இல்லை அங்கிள் நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். வேண்டாம் அங்கிள் நீங்கள் சொல்ல வேண்டாம். ஓகேம்மா பார்த்துக்கோ என்னென்னு அப்படின்னு அவர் வெளில போயிடுறாரு. எங்கள் பாரு, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் தெளிவாக சொல்கிறேன்டி, ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கலன்னா நான் தெளிவான முடிவில் தான் சொல்கிறேன். என்னை விட்டு போயிடுடி, போயிடு. என்ன விட்டு போயிடணும்? எங்கே விட்டு போயிடணும்? புருஷன் கொடுத்தானே பொண்டாட்டி இருக்கணும். விட்டுட்டு போயின்னா நான் எங்கே போவேன்? இந்த காட்டி குட்டியை விட்டுட்டு, என் அழகு குட்டியை விட்டுட்டு நான் எங்கே போவேன்? விளாடாதடி, நீ போயிடுடி. எனக்கு கெஞ்சி கேட்குறேன், போயிரு. போகணுமா? அப்படின்னா உங்கள் கையாலேயே நீங்கள் என்னை கொன்றுங்க, அப்புறம் நான் போயிடுறேன். அதுக்கு தாண்டி பயமாக இருக்கே, அதுக்கு தான் பயமாக இருக்கே. எனக்கு கொன்றுவணும்னு பயமாக இருக்குடி. போயிடுறி, போயிரு. கொண்டாலும் என் புருஷன் கையால் சாகிற பாக்கியம் எந்த பொண்டாட்டிக்கு கிடைக்கும்? எந்த பொண்டாட்டிக்கு கிடைக்கும்? அப்போ கூட ஏன்டி? நீ தேவதைக்கும் மேலடி, நீ தேவதைக்கும் மேலே. என்னால் முடியல வயன், நீ என்னை கொன்றியாடி? இல்லை என்ன ஒரு ரூமில் வச்சு போட்டுறியா ட்ரக்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல்? அப்போ செத்துறேன்டி. நான் செத்துருவேன். யார் சொன்னது? ஓகே, சேலஞ்ச் பண்ணிக்கலாமா? இந்த ஒயன் முக்கியமா இந்த ட்ரக்கு முக்கியமானு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக இதோ இங்கே நிற்கிறாளே என் அழகு பண்டாட்டி, இந்த ஒயன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்ல மாட்டேன்டி. நீ போயிரு. நீ போயிட்டேன்னா அப்படி சொல்லுவேன். ட்ரக்கு முக்கியம் இல்லை, நான் பாட்டில் என் வழியில் இருக்கேன்னு நான் சொல்லுவேன். நீ போயிரு. போட்டுமா? வச்சுட்டோ, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். வச்சேன்னு வச்சுக்கோ, 2 நாள் நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகுதீங்களோ? ஆமாம். ஏதாச்சும் சொல்கிற போகிறேன்டி. என்னை சிரிக்க வைக்கணும்னா ஏதாச்சும் சொல்லவில்லை. ஆனால் உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஆமாம், இப்போ நம்ம 2 பேரும் அப்படியே 60 வருஷம் வாழ்ந்துட்டோம். இந்த 60 வருஷத்துலேயும் இவர் எனக்காக எதுவுமே பண்ணல பாருங்க. தாயாங் 2 நாள் தான் ஆயிருக்கு. ஆமாண்டி, இந்த 2 நாளில் உன்னை 2000 தடவை கஷ்டப்படுத்திட்டேன். 2000 தடவை கஷ்டப்படுத்திட்டேன். என்ன நினச்சா என்னைக்கே அசிங்கமாக இருக்குடி. எச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன், எச்ச மாதிரி. அப்பெல்லாம் பேச தெரியுமா அந்த கரடி குட்டிக்கு? தாயாங் சொல்றி, எனக்கு ஒரு பேபி வேணும். உன்னோடாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட அது வருண்டி உனக்கு. பாருங்க வேறு யாரு கூடயும் என்ன உங்களால் வச்சு நினச்சி கூட பார்க்க முடியலல்ல. அப்புறம் எப்படி கரடி குட்டி உன் பொண்டாட்டி இல்லாமல் நீ இருந்துருவியா? அப்போ தாயாங்கும் எவ்வளோ நேரம் முன்னாடி ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே எப்படி பேசினா அவள் இன்னும் ஹர்ட் ஆவா. ஸோ தைரியமாக இருக்க மாதிரி காட்டிக்கணும். ஆமாண்டி, ஆமாம், ட்ரக்ஸு தாண்டி வேணும். நீ இல்லாமல் நான் இருந்துருவேன். இவ்வளோ வருஷம் என்ன நீ இல்லாமல் தானே இருந்தேன்? 2 நாள் பொண்டாட்டி வந்ததும் உன்னை தூக்கி வச்சுட்டு ஆடுவேன்னு நினச்சியா? அப்படிலாம் இல்லை. நீ இல்லாமல் நான் இருந்துருவேன். நான் இல்லாமல் இந்த கரடி குட்டி இருக்குமா? அப்போ சரி, நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். எப்போ வருவேன்லாம் எனக்கு தெரியாதுப்பா.
ஆனால் ஒருத்தவங்க என்னை மிஸ் பண்ணால் ஒரு கால் பண்ணால் போதும், நான் ஓடி வந்துடுவேன். அம்மா வீட்டுக்கெலாம் போகாதடி, என் மனசு தான் சொல்லுது நீ வேணாம் நீ போயிருன்னு. ஆனால் அகேன் என்னை வந்து கட்டி பிடிச்சி நான் உன் கூட தாண்டா இருப்பேன், நான் போக மாட்டேன்னு ஒரு வார்த்தை நீ சொல்லுவடி, நீ சொல்லுவ, எனக்கு தெரியும். ஒரு வார்த்தை என்ன, 1000 வார்த்தையில் நீ சொல்லுவ. ஆனால் போடி ஓ, நான் எதுக்கு மிஸ் பண்ண போகிறேன், நான் எதுக்குடி கால் பண்ண போகிறேன். இதோ வாங்கி வச்சுருக்கோம்ல திங்ஸ்லாம், அதில் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு நல்லா பத்திரமா வீட்டுக்குள்ளே உட்காந்து ஜாலியாக இருப்பேன். ஓ, அப்போது எனக்கு வேஃபிள் செஞ்சு தரேன்னு சொன்னீங்க. நான் எப்படி சொன்னேன், பொண்டாட்டி தானே நீ, போய் செஞ்சுக்கோ. அப்போ லாஸ்ட்டாக உங்கள் பொண்டாட்டிக்கு செஞ்சு தர மாட்டீங்களா? என்னடி சொல்கிற, லாஸ்ட்டாவா? எவன் சொன்னதுடி லாஸ்ட்டானு? ஏன் ஏன் இப்போ கோவம் வருது? நீங்கள் தானே சொன்னீங்க நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. தான் சொன்ன அப்படியே போயிடுவியா? அப்போ அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கியா? ஒரு விஷயம் என்ன ஆசைப்படுறாரோ அதை பண்ணுறது தானே பொண்டாட்டியோட வேலை. அப்போ வா ட்வின்ஸ் பற்றிக்கலாம், வா வா. இப்போ குழந்தை வேணான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்வின்ஸ் வேணுமா? ஆமாடி, இல்லை சாரி மாற்றி சொல்லிட்டேன், ட்வின்ஸ் வேணாம், ஒரே பிரசவத்தில் 5 குழந்தை. நான் தர்றா, மொத்தத்தை இறக்குறேன்டி. இப்போதான் இந்த கொரடி குட்டிக்கு பழைய வைப்பு வருது. எங்கே போச்சு இவ்வளோ நேரம் இந்த வைப்பு? கிஸ்ஸை போட்டு மயக்கிறது. வச்சுக்கிறேன்டி, வச்சுக்கிறேன். நான் ஏன்டி அவனை விட்டு என்னால் போக முடியல. ஆனால் இன்னொரு தடவை உன்னை கஷ்டப்படுத்துகிறேன்னா என்னை விட்டு நீ போன்னு சொல்ல மாட்டேன்டி, என்னை விட்டு நான் போயிடுவேன். உன்னை விட்டு நான் தூரமாக இருக்க தாண்டி உனக்கு நல்லது, உனக்கு அதுதான் சேஃபும் கூட. வந்ததுலேருந்து நான் எவ்வளோ முத்தம் கொடுத்தேன், ஒரு முத்தமாச்சும் எனக்கு திருப்பி கொடுத்தியா? ஒரு முத்தம் என்ன, 1000 முத்தம் தர்றேன், பக்கத்தில் வா. கொடுங்க. என்னது சப்புன்னு? இன்னொன்று கன்னத்தில் மட்டும்தான் கிஸ் பண்ணுவீங்களா? ஏன் லிப்ஸ் இருக்குது, இதோ ஐஸ் இருக்குது, இதோ இங்கே வலிக்குது, அடிபட்டிருக்குல தலையில், அப்போ அங்கே அகேன் காட்டி கஷ்டப்பட்டாதடி. ஏன்டி மறுபடியும் ஆரம்பிக்கிற? அச்சோ, குழந்த மாதிரி பண்ணது இது. எனக்கு முத்தம் வேணும், அங்கே வேணும், ரொம்ப பியாரா அப்படியே ஒரு கிஸ் வேணும். அப்போ இவ்வளோ நேரம் நான் கொடுத்ததெல்லாம் பியார் இல்லைன்னு சொல்கிறியாடி? அப்படி நான் சொல்லலை, பட் எனக்கு வேணும். அப்போ தயாங்கும் உங்கள் ஃபேஸ் அப்படி கப் பண்ண மாதிரியே அப்படின்னு அந்த அடிப்பாட்ட இடத்துல தர்றான். இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த காயம் சரியாயிரும். அப்படியே நான் மெஜிஷியனு, உனக்கு கிஸ் பண்ணி ஊதி விட்டதும் உங்க சரியாயிரும். ஏன்டி இமேஜினேஷன்லேயே இருக்க? ஏன் அப்படி கூட நினைக்க கூடாதா? ரொம்ப போரிங்கான ஹஸ்பண்டாக இருக்கீங்க. என்னடி? இல்லை என்னமோ சொன்னியே, என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? நான் ஒரு தடவை தான்ப்பா சொல்லுவேன், அதுக்கு மேலெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். கொழுப்பு வச்சிருச்சு, அங்கே எங்கன்னு பெருசாக இருக்கும் போது நினச்சேன் கொழுப்புக்காரியாக தான் இருப்பேன்னு. பார்த்துக்கிறேன்டி, பார்த்துக்கிறேன். அதான் மொத்தத்தையும் பார்த்தாச்சே. நான் எப்படி மொத்தத்தையும் பார்த்தேன்? பார்க்குறேன்னு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டில்ல, அவள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் குழந்தை கொடுக்கணும். கொடுத்துட்றேன்டி, கொடுத்துட்றேன் அப்படின்னு அப்படியே 2 பேரும் ரொம்ப அழகாக பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போ டாக்டர் வந்து, வயன் சொல்லுங்கள் டாக்டர், நீங்கள் சாப்பிடாமே இருந்திருக்கீங்க, ஸோ ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வயனோட ஹஸ்பண்ட் நீங்கள் தானே? ஆமாம் நான் தான். ஸோ அவங்கள ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். நியூலி மேரிட் வேறு, ஸோ பேபிக்கு ஏதாச்சும் பிளான்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் அண்ட் அயன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இப்படிலாம் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் பொண்டாட்டியை நான் பார்த்துக்கிறேன். டேக் கேர் அப்படின்னு அவர் போயிடுறாரு. என்னாடி நியூலி மேரிடா என்ன, அவர் சொல்கிற மாதிரி செஞ்சிருவோமா? அவர் சொல்லாமல் இருந்தாலும்
இது குரண்டி குட்டி அப்படியே செய்யாமல் இருந்துடும் பாருங்க. ஆளை பாருங்களேன். தாயா என்னாடி? எனக்கு பசிக்குது. எனக்கும் தாண்டி பசிக்குது. சாரிடி. நைட்டு வேஃபல் செஞ்சு சாப்பிட்லான்னு. நைட் வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க. காலங்காத்தால எவன் என்னடி வச்சிருப்பான்? நீ வேற அது இதுன்னு கேட்ப. நான் சொல்லிட்டா, அழகாக ஒரு பொடி தோசை, அப்புறம் ஒரு நெய் தோசை, அப்புறம் ஒரு பட்டர் தோசை. போதுமா இல்லை வேணுமாடி? இவ்வளோ போதும். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. அப்புறம் என் பிளேட்டில் இருந்தால் எடுக்கக்கூடாது. மூட்டை என்ன சொன்னீங்க? இல்லடி, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்ல, வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ஃபீடெல்லாம் பண்ணுறான். ஓகேடா, இந்த எபிசோட் நான் இதோட முடிச்சுக்கிறேன்.